ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة قال رسول الله صلى الله عليه وسلم فمن استطاع الباءة فليتزوج فإنه أقرب للبصر وأحسن للفرج. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷான் தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் இரவுகளிலே எந்த அல்லாஹுவை அஞ்சி நாம் இந்த பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறோமோ அந்த அல்லாஹ் தாலா நமக்கு எதனையெல்லாம் கடமையாக்கி எதனையெல்லாம் இன்னும் அனுமதித்து எதனையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கிலே அதை அறிந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே அன்றாடம் ஒன்று கூடி மார்க்கத்தை அறிந்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹலால் ஹராம் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஓர் பிரிவு தலைப்பாக எடுத்து நாம் அறிந்து வரக்கூடிய இந்த அமர்வுகளிலே இன்று மனிதன் ஒவ்வொருவனும் தான் சம்பந்தப்படும், இன்னும் சொல்ல போனால் வாழ்வில் ஓர் முறையோ அல்லது இருமுறையோ அவன் தன்னுடைய வாழ்வில் இந்த திருமணத்தை நிகழ்த்தினாலும் பெரும்பாலான மக்களுக்கு இது வாழ்வில் ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு செயலாகவும் மிக மிக அரிதான ஒரு செயலாகவும் இருக்கக்கூடிய திருமணத்தை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். திருமணம் என்று சொன்னாலே மனிதனுடைய வாழ்வில் அந்த திருமணம் நடக்கும் வரைக்கும் அதை பற்றிய கனவுகளும் அதை பற்றிய எண்ணங்களும் அதனை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சில கற்பனைகளும் மனதில் வருவது இயல்பு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன் இந்த அளவு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த மனிதன் இந்த உலகிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே இனமாக படைக்கவில்லை. மனிதனை ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மட்டும் படைக்கவில்லை. ஆண் என்று ஒரு இனமும் பெண் என்று ஒரு இனமும் படைத்து இவர்கள் மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் ஒரு உறவு கொள்ள வேண்டும். அந்த உறவின் மூலம் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த இனமும் விருத்தி அடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு இரண்டு விதமாக படைத்து திருமணமும் செய்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படி செய்யக்கூடிய திருமணத்தை நாம் நம்முடைய விருப்பத்திற்கு செய்து கொள்ளலாமா? ஒரு ஆணும் பெண்ணு தானே கல்யாணம் தான். அது அந்த ஆண் யாரா இருந்தா என்ன, அந்த பெண் யாரா இருந்தாலும் பெண் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தா போதுமா? அப்படி என்று பார்த்தால் இது மிருகங்களுக்கு மட்டும்தான். மனிதன் என்று சொன்னால் அவன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் வரையறுத்துக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வருவதற்கு முன்பும், இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்திற்கு தூதர் அனுப்புவதற்கு முன்னால் அவர்கள் திருமணம் செய்யாமல் இல்லை, அவர்கள் சாப்பிடாமல் இல்லை, அவர்கள் ஆடை அணியாமல் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் எல்லாம் நிர்வாணமா இருந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் துணி போட்டாங்க தெரிஞ்சிருக்கா? கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னால் எல்லாம் பட்டி கிடந்தாங்க, ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு சாப்பிடுறது கிடையாது. அப்போ அந்த உண்ணுவது, உடுத்துவது, திருமணம் செய்வது எல்லாம் இவன்ட்ட இருக்குது. ஆனா அது ஒரு ஒழுங்கு இல்லை. இதை எதாவது குடிச்சு சாப்பிடுறது, அடுத்தவன் தடிச்சு சாப்பிடுறது, அப்ப இது சாப்பிடாத, இது ஹராம் இருக்காதால். அதே மாதிரி உடையை உடுத்துறது, உடை என்ற ஒரு பேருக்கு இருந்தா போதுமா? உள்ள இருக்கலாம் தெரிஞ்ச உடை உடுத்துக்கோமா? ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரே ஒரு சிறிய ஒரு ஆடை வந்து இதுவும் ஆடை தானே, ஏன்னா பழமொழி கால் பாதி ஆடை பாதி அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நீ ஆனா முழங்காலுக்கு மேல உன்னுடைய ஆடை போயிடக்கூடாது, தொப்புள் கீழே இறங்கிடக்கூடாது, அதுக்கு மேல போட்ட சிறப்பு. ஆனா குறைந்தபட்சம் இது இருந்தாகணும். இல்லாட்டி நீ என்ன இல்லை, நீ ஒரு முஸ்லீம் கிடையாது, நீ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படலை, இல்லாட்டி அது ஒரு பிரச்சனை.
இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அது நீங்க குறைந்தபட்ச அடையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கணக்கான அடை நோக்கி இது கொள்ளாமாங்கிற அளவுக்கு தீமணி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு இந்த என்ன செய்யறான், வாரி வாரி வழங்கலாம். அப்ப இந்த அடிப்படையில் இருக்கும்போது அதே மாதிரி திருமணம் என்று செய்ய சொல்லக்கூடியது, அவன்லாம் திருமணம் பண்ணாம இருந்தானா அவன் சௌரியத்துக்கு பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் இஸ்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி செய்யணும், இன்னார திருமணம் செய்யணும், இன்னார திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு வரையறுத்து கொடுத்துருக்குது. மிக மிக தெளிவாக சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சொன்னா கூட புரியக்கூடிய அளவுக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் இன்னைக்கு எத்தனையோ தடுக்கப்பட்ட திருமணங்கள் தொடர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அவர்கள் தம்பதியர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட, மற்ற எங்கேயும் இல்லை. கேட்கறது ஆச்சரியமா இருக்கு, நமக்கு ஒவ்வொன்றா பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட திருமணங்களை இவனை ஹராமாக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பொண்ணை கட்டுறாங்களா, நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். இன்னமா உள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, ஏதோ சொல்லிட்டு போ. பண்ணக்கூடாது என்று நீ விளங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னா, இப்போ ஒரு ஆட்டுக்கறி இருக்குது, இது ஹலால் தானே, நான் சாப்பிட எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்க சாப்பிடுவேன். ஒரு உதாரணத்துக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கீங்க, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம். அது ஆட்டுக்கறி பிடிக்கலன்னு சொல்லி சாப்பிடாம யாரும் வற்புறுத்த முடியாது. ஆனால் யாரும் சாப்பிடாதீங்க, ஆட்டுக்கறி ஹராம்னு சொன்னா நான் நம்ப மாட்டோம். ஆனா அந்த இதை விட மோசமாக ஒரு சில உறவுகளை அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கியிருக்கும், நாம என்ன வச்சிருக்கோம், ஹராம் ஆக்கி வச்சிருக்கோம். அதுதான் எப்படிங்க மனசு வைப்பல. உன்னுடைய மனசை நீ பின்பற்றியா இல்ல மார்க்கத்தை பின்பற்றியா, உடனே சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இப்ப மனசுக்கு பிடிச்சதான் நான் செய்வேன் அப்படின்னா அப்புறம் என்ன மார்க்கம்? அப்ப மனசுக்கு பிடித்தவர்களை எல்லாம் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா எதுன்னு சொல்லி அதான் வணக்கம். வணக்கம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய விருப்பத்தை செய்யறது வணக்கமா? காலையில எனக்கு 8 மணி நேரம் தூக்கம் முடிக்க முடியுது, அப்பதான் நான் பதில் சொல்லுவேன், இது வணக்கம். எந்திரிக்கும் நீங்க என்ன செய்யணும், பாம்பு சொல்லும் போது எந்திரிக்கணும், அலாரம் எந்திரிக்கணும். அதுதான் இப்ப நோம்பு தகவல் செய்யணும். 7 மணிக்கு சாப்பிட்டா போதுமா, கேட்டா சொல்லணும், சரி பரவாயில்லப்பா அவனுக்கு பிடிச்சா செஞ்சீங்க சொல்ல மாட்டோம். அப்படியே செஞ்சாலும் அது என்ன ஆகாது, நோம்பாக. அப்ப என்னுடைய சௌரியத்திற்கு வாழ்வது வாழ்க்கை கிடையாது. வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று வாழக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. திருமணத்துக்கு ஒரு புரிதத்தை கொடுக்குறாங்க. இந்த திருமணம் என்று சொல்லக்கூடியது உலகத்தில் இருக்கிறவங்க என்னமோ ஒரு பச்சையான ஒரு சடங்கா நடத்திட்டு இருக்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, அந்த புனிதப்படுத்துறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகின்றன. மோசமான பிறக்கா உயிரோடுக்கும் கல்யாணம் பண்ற அதிகங்களா நிச்சயிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி புனிதமோ ஒரு பெரிய ஒரு முறிக்க முடியாத ஒரு பந்தமாகவோ இந்த திருமணத்தை என்ன செய்யல, மார்க்கம் வரையறுக்கல. இது ஒரு ஒப்பந்தம், 2 பேர் சேர்ந்து வாழணும். அவன் சௌரியத்துக்கு நான் கிடைக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் போவேன், நீ கிடைக்கிற ஆம்பளுக்கெல்லாம் போகணும் இல்லாம நீ நான் கடன் முறை. இந்த ஒப்பந்தத்துக்குள்ளார நாம் எது வரைக்கும் நிலைத்திருக்கோமோ அது வரைக்கும் நாம் இந்த வரையறையை தாண்ட மாட்டோம். எனக்கு தேவையை நீ பூர்த்தி செய்யணும், உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யணும் என்று சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் தங்கள் ஒப்பந்தத்தில் கொண்டு வருவதுதான் இஸ்லாம் திருமணம்னு சொல்லுது. சரி, இந்த திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது இந்த மாதிரி புனிதமானதானா? நிச்சயமா கிடையாது. அந்த மாதிரியான ஒரு புனிதமோ அல்லது இது சர்வசாதாரணமா விட்டு விடுகிற விஷயமும் கிடையாது. ஆனால் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய மொழி நமக்கு ஒத்து வராது. ஏன், நாம் செய்யக்கூடிய திருமணம் தான் நமக்கு சொர்க்கத்தை நிச்சயிக்கும். நம்ம செய்ய போற திருமணம் இருக்கு இல்லையா, இந்த திருமணம் தான் நமக்கு சொர்க்கமா நரகமா? அல்லாஹ் தஆலா அனுமதிக்காத ஒரு பெண்ணை நீங்க திருமணம் பண்ணா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேயே அவர்களுக்கு விருது வைப்பான்? கிடையாது. அப்ப தடுக்கப்பட்ட ஒரு பொருளை நீங்க சாப்பிட்டாலும், தடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சாலும் உங்களுக்காக அங்கே நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் செய்யக்கூடிய திருமணம் தான் நமக்கு சொர்க்கத்தை நிச்சயிக்குமே அல்லாமல் நம்மளுடைய திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதே கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம திருமணம்னா என்ன விளங்கணும் அப்படின்னு கேட்டா, திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒரு ஒப்பந்தம். இது ஒரு வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தரும் இன்றியமையாதது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிததா, யார் ஒருவன் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடிய அந்த ஆண்மையை அடைந்து விடுகிறானோ, பருவ வயதை அடைந்து விடுகிறானோ, பல்யத்தோபதி, அவர் என்ன செய்யணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது அப்போதில் பசரி இது என்ன செய்யும்னா உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், இன்னும் உங்களுடைய கருப்பை பாதுகாக்கும். பார்வையை தாழ்த்தி உங்களுடைய கருப்பு பாதுகாக்கும். அப்ப திருமணம் என்று ஒருவன் அந்த வயதை அடைந்து விட்டால், அந்த தருணத்தை அவன் அடையும் பொழுது அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்யறதுனால இவன் என்ன நன்மை? இது யாரு நபிசுல்லாஹு சொல்றாங்க, யார் நாஷரல் ஷபாப நடக்கிறான் ஹதீஸ் நபிசுல்லாஹு ஆரம்பத்துல இளைஞர்களே என்று அழைத்து இந்த அறிவுரையை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் 5666 நம்பர்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இளைஞர்களே என்று அழைத்து உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய பருவ வயதை நீங்கள் அடைந்து விட்டால் அதற்கான தருணத்தை அடைஞ்சா நீங்க உடனே என்ன செய்யுங்க,
திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி திருமணம் செய்யறதுனால என்ன ஆகுன்னு கேட்டா, அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தி உங்களுடைய கருப்பை பாதுகாக்கும். இல்லாட்டி எப்போ போகும் சொல்ல முடியாது. அந்த கருப்பு என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு இளைஞனும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொசிஷன். இதுதான் சொர்க்கத்தை இவங்க நிச்சயிக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு மனிதன் திருமணத்தை செய்துவிட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும், திருமணம் செய்யாம தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் சம்பவம் ஒன்றுதான். ஆனா ஒன்று அல்லாஹ் தஆலாவினால் அனுமதிக்கப்பட்டது, ஒன்று அல்லாஹ் தஆலாவினால் தடுக்கப்பட்டது. அப்ப தடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் ஒவ்வொரு விஷயம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். சரி, அப்படி திருமணம் செய்யறதா நம்ம எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாமானா, அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், பன்கிஹு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், மா தாபலக்கும் மினன் நிசா, உங்களுக்கு விருப்பமான பெண்களில் இருந்து. கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணக்கூடாது. விருப்பம் இல்ல, கட்டிக்கிட்டேன் என்னடா பண்றது மாறடிக்கிறேன் அப்படின்னு கூடாது. விருப்பமான பெண்களா நீங்க என்ன செய்யுங்க, திருமணம் செய்து கொள்ளுங்கள். எத்தனை பண்ணலாம்? 2 பண்ணிங்க, இல்ல வசலாச 3 வேணாலும் பண்ணிக்கங்க, ரூபா 4 வேணாலும் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. 2 வச்சுட்டு என்ன செய்ய முடியாது, நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. 3 அந்த பேச்சுக்கே இடம் இல்ல, 4 கற்பனையே பண்ண முடியாதுன்னா, அப்படி உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தால் அல்லாஹ் காதிலு, அவர்களிடையே நீதி செலுத்த முடியாது. நீங்கள் அஞ்சினால் ஒன்றோடு நீங்கள் என்ன செய்யுங்க, நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப முதல் நம்ம இதை பார்க்கணும். இந்த 4 திருமணம் என்று சொல்லக்கூடியது மற்ற மதத்தவர்கள்லாம் என்ன செய்றாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறது. அதுமே இஸ்லாம் 4 பெண்களை கட்டிக்க சொல்லுது, 2 பெண்களை கட்டிக்கிறாங்கன்னு சொன்னா, 4 பெண்களை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுனால 4 திருமணம் பண்ணவங்க யாரும் கிடையாது. மிக லட்சத்துல ஒருத்தன் இருப்பான், கோடியில ஒருத்தன் சொன்னா கூட மிக இல்லை. 4 பண்றவங்க, 3 பண்றவங்க ஒரு 50,000 80,000 ஒருத்தர் இருப்பான். 2 ரொம்ப ரேரு. இங்க இருக்கிறது யாராச்சும் 2 இருக்குதானா, யாரும் இருக்குல்ல, இருக்கீங்களா யாராச்சும் இல்ல. அப்ப இந்த 2 மனைவிகளே நம்ம ஆளுங்கள் யாரும் இல்ல, திருமணம் பண்றது இல்லை. ஆனாலும் ஏன் இஸ்லாம் இதை அவங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டா, இதற்கு முன்னால ஏதோ உன்னோட வாழ்ந்துட்டு இருந்த மாதிரியும், இஸ்லாம் நீ ஏட்டா உன்னோட உட்காந்துட்டு இருக்கிற 2 கட்டிக்கன்னு ஏறி விட்ட மாதிரி அப்படி கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால திருமணம் என்ற உறவு சீர்கெட்டு இருந்தது. திருமணம் என்ற உறவு ஒரு முறையாக இப்ப இருக்குது. இப்ப முழுசோட அந்த மாதிரி இல்ல, ஓரளவு இருக்குது. அந்த மாதிரி இல்ல, ஒரு சீர்கெட்டு இருந்ததுனால இப்படிலாம் இருக்கக்கூடாது. கல்யாணம் பேர் கட்டிடுவான், அவ பாட்டுக்கு வீட்டுல கிடப்பா, இவன் பாட்டுக்கு மேயும். அப்ப இந்த மாதிரி வேணாம். அப்படி இன்னொரு பெண் உனக்கு தேவைப்பட்டா, மனைவி மாதவிடாயா இருக்கிறா, ஒரு நாள் இருக்க முடியலன்னா நீ அந்த ரிலேட்டிவ் போயிடாத, இன்னொன்னு கட்டிக்க. இதன் மூலம் அவளும் பாதுகாக்கப்படுறா, நீயும் பாதுகாக்கப்படுற. உலகமே எய்ட்ஸ் நோயில இருந்து பாதுகாக்கப்படாதா? நீ எய்ட்ஸ் ஒரு பெரிய நோய் வந்திருக்குதுன்னா, அதுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த சலுகையை ஒவ்வொரு மனிதனும், முஸ்லீம் ஆகாட்டி பரவாயில்ல, குறைந்தபட்சம் இப்ப இஸ்லாம் பண்டிகை வாங்கி சாப்பிடாதுங்கிறது முஸ்லீமுக்கு மட்டுமா? ஒவ்வொரு மனுஷனும் இதை பின்பற்றும் பொழுது அந்த ஃபேக்டரியில பாதுகாக்கப்படுற மாதிரி இந்த ஒரு அழகான ஒரு சலுகையை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்தி இருந்தா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய லானத்தாக இருக்கக்கூடிய இந்த எய்ட்ஸ் நோய் உலகத்தில் இருக்காது. அப்போ இவ்வளவு பெரிய நோய்க்கு காரணமா இருக்கக்கூடிய இவன் நம்மளை பார்த்து அறிவுரை சொல்றோம், அதெல்லாம் கட்டிக்கிறது, அதை நம்ம கொடுத்துட்டு வந்த மாதிரி அப்படி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் 2 கட்டிக்க, அதுக்கு முடிவு கட்டுப்படியாது 3 கட்டிக்க. அப்ப 4க்கு மேல ஏன் இஸ்லாம் கூடாதுன்னா, அதுக்கு மேல உனக்கு பவர் கிடையாது. டீலர்ஷிப் சொல்லுது, இந்த வண்டியில நீங்க 1 டன் வேணா எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங் 2 வேணாலும் ஏத்துங்க, 3 வேணாலும் ஏத்துங்க, 4 ஏத்துங்க. அதுக்கு மேல ஏத்துனா பேரிங் போயிடும், டயர் போயிடும், பிஸ்டன் போயிடுன்னு சொல்லி அந்த வண்டியை தயாரிச்சு என்ன சொல்றான், எழுதிடுவான். கெப்பாசிட்டி 3 டன் 4 டன், நான் 5 ஏற்றுனா ஏற்ற முடியாது. ஏன்னா அந்த டீலர்ஷிப் என்ன கெப்பாசிட்டி அந்த அண்ணன் அல்லாஹ் நம்மளை படைச்சவன், அவனுக்கு தெரியும் இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும், தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி 4 வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்கலாம். இந்த அனுமதி இந்த காரணத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து மனிதன் பாதுகாக்கப்படணும், இவனுடைய மானம் பாதுகாக்கப்படணும், இவனுடைய கருப்பு பாதுகாக்கப்படணும். இவன் சராசரி ஒரு மனிதனை நீங்க பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மனுஷன் என்ன செய்யறான்னா, ஏதாச்சும் ஒரு வகையில சின்ன வீடு, செட்டப்பு இந்த மாதிரி வச்சிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன காரணம், 2வது திருமணம் பண்றதுக்கு வெக்கப்படுற காரணம். அப்ப அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய திருமணத்தை செஞ்சான்னா, இவன் இந்த மாதிரி வெக்கம் கெட்டு கெட்டு போக முடியாது, தலையை துண்ட போட்டு போவோம். தெரிஞ்சு போச்சுன்னா இன்னும் மானம் கெட்டு வருவோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் மானம் கெட்டு அலையக்கூடிய மனிதர்கள் முஸ்லிம்கள்லயும் இருக்கிறாங்க. இது வெட்டது பெரிய விஷயம். காரணம் இது எடுத்து சொல்லப்படல. 2வது திருமணம் பண்ணா மனைவி கிட்ட அனுமதி வாங்கணும் இப்படிலாம் நினைக்கிறாங்க. பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2வது திருமணம் பண்ணணும்னு சொன்னா ஊர் ஜமாத்துல லேட்டர் மனைவியிட்ட வாங்கணும். இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல. முதல் மனைவியிடம் நீங்கள் 2வது திருமணத்துக்கு அனுமதி வாங்கணுமா, தேவையில்லை. ஆனா 2வதாக நீங்க திருமணம் செய்யக்கூடிய இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு நீங்க சொல்லணும். அதாங்க கட்டாயம் தவிர, நீங்க முதல் மனைவி கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கினா யார் பேருக்கு கல்யாணம் பண்ண முடியாது. யார் அனுமதி கொடுப்பா? அனுமதி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க.
இன்னும் சொல்ல போனா இந்த 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் என்று சொல்லக்கூடியது மாற்று மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதை விமர்சிக்க சும்மா இஸ்லாத்தை விமர்சிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அதை விமர்சிக்கிறாங்களே தவிர உள்ளத்துல அவங்களுக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கருணாநிதி எத்தனை பொண்டாட்டி அவனுக்கு? கருணாநிதிக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிங்க. எம்ஜிஆருக்கு அதே மாதிரி தான். நடிகர்கள்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன், அவன் தர்மேந்திரா, இன்னும் எவன் இருக்கான், எல்லாத்துக்கும் 2 3 எல்லாரும் பண்ணிருக்கான். யாரும் இந்திய அரசாங்கம் தூக்கில போட்டுல 2-3 மாசம் ஜெயில கொடுத்துருல 500 ரூபாய் அபராதம் கூட விதிக்கல. முஸ்லீம்கள் வந்து 2 திருமணத்தை ஆதரிக்கிறார்கள். அப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அப்ப நீ வந்து ஆதரிக்காம கட்டிக்கிறான். எப்படின்னா ஆதரிக்காம கட்டிக்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் முறைப்படி வந்து அந்த அம்மி விதிச்சு அருந்ததி பார்த்து ஒரு கல்யாணம் பண்றான். இந்த திருமணத்துனா திருமணம். அதுக்கப்புறம் அவன் இன்னொன்னு பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். இன்னொரு தடவை அம்மி விதிக்கிறது அவனுக்கு அலோடு கிடையாது. ஏன்னா இன்னொரு தடவை அதுதான் கல்யாணம். அப்ப அடுத்தது என்னன்னா அது ரிஜிஸ்டர் மேரேஜ். அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல சொன்னா நம்ம ஒண்ணுதாண்டா. அப்ப அவனுக்கு வந்து என்ன சட்டத்திட்டங்களுக்கு அந்த மனைவி அதே தானே இவளுக்கும். அப்ப இவங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முழு வாரிசாவும் அதனை அற வாரிசா சட்டம் மன கிடையாது. இந்த ஒண்ணுதான். அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து மதத்துல 2வது திருமணத்துக்கு அனுமதி இல்லை. இந்து மத சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதுல வந்து 2வது திருமணத்துக்கு அனுமதி இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஒரு நிமிஷம் நீ கட்டிக்கிட்டேன்னு சொன்னா அதோட தான் வாழணும், அதோட தான் நீ சாகணும். அதுக்கப்புறம் திருமணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே கிடையாதுன்னு சொல்லி அந்த சட்டம் வந்து இந்து சட்டத்தை வகுத்திருக்கிறான். ஆனா வகுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறான்னா அவன் தன்னுடைய தெய்வத்தை பத்தி கூட சிந்திக்கலாம். மற்றவர்களை வந்து நாம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விளங்கணும். நம்ம அவனை பார்த்து 2வது திருமணம் பார்த்து நம்ம வைக்கப்படுறோமே, அவன் எப்ப எந்த லெவல்ல இருக்கிறான், வைக்கப்படுறது என்ன காரணம்? அரபிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் 2 திருமணங்களை சர்வசாதாரணமா பண்ணியிருக்கிறாங்க. சமுதாயத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்து குறைவும் கிடையாது. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2 திருமணம் தான் மேற்படி. 2 திருமணம் பண்ணிட்டு ஒரு போன சைக்கிள்ல போகும்போது மேற்படியா அவர் என்ன அல்லாஹ் அனுமதிச்ச ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு தவறான வழியிலிருந்து போற ஒரு காத்துனா அவரை நீங்கள் பாராட்டணும், ஊக்கப்படுத்தணும். அப்ப அந்த மாதிரி ஊக்கப்படுத்தணும். நீங்க பணக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாம் வேற வழியில போய் அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடிய செயலை செய்யாம குறைந்தபட்சம் அவர்கள் இந்த ஹலாலான முறையில் இருக்கக்கூடிய இளம் கன்னிகளை திருமணம் பண்ணா இவன் வரதட்சணை கேட்பானா ஒண்ணு கிடைக்காது. ஒவ்வொரு பணக்காரர்களா இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் பண்ணுங்க. இளைஞனுக்கு பொண்ணு கிடைக்காது, வரதட்சணையா அந்த நான் கொடுக்குற மதத்தை வருவான். இங்க துபாயில வந்து காசு பேச வருவான், இதுதான் மதம் காசு வேணும், பொண்ணு கிடைக்காது. அப்ப இந்த பொண்ணு எல்லாம் மிஞ்சி கிடைக்கிறது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அதிகபட்சமாக அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தோம், உடல் திராக்கத்தை கொடுத்திருந்தோம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் பெரும்பாலானவர் எல்லாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா அதிகபட்சம் நடக்குது தானே. இப்ப அதிகபட்சமா இருக்கிறவன் தவறான முறையில தான் இதை என்ன செய்யறான், போய் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து இவனும் கெட்டு அங்க இருக்கக்கூடிய நோய்களுக்கு குடும்பத்துல கொடுத்து இந்த சமுதாயத்தை அழிச்சுட்டு இருக்கிறான். அப்ப இவன் ஏன் 2வது திருமணம் பண்ணிக்க கூடாது, ஏன் 3வது திருமணத்தை பண்ணிக்கூடாது? 2-3 திருமணத்தை பண்ணு, அல்லாஹ் குர்ஆன்ல கொடுத்துருக்கான். 2 வீடு கட்டு, நீங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வச்சுக்க, நீ என்ன செய்யுது ஹலால் உனக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு தீர்வு வந்து சமுதாயம் வந்து மேலும். அப்ப அது போல செய்யக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு 40-50 வயதை தாண்டியவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு நம்ம சொல்லணும் இதாங்க மார்க்கம். இப்போ அப்படிதான் இருக்கும். இது வந்து சொன்னீங்கன்னா கூட தொழுகையில் ஆரம்பத்தில் வரலாற்று பார்த்து எல்லாரும் சிரிச்சான் இல்லையா? அப்ப இன்னைக்கு தான் மார்க்கம் நம்ம விளங்கிட்டோம். தர்காவுக்கு போவாங்க காப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அது விளங்கிட்டோம். போறவங்க காப்பு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்போ ஆரம்பத்துல சொல்லும்போது எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா இது ஆரம்பத்துல நம்ம ஒண்ணு புதுசா சொல்லணும், நம்ம புதுசா கண்டுபிடிச்சா சொல்றோம். இந்த ஆயத்தை என்ன இப்ப சூரத்துல் நிசாவுல 3வது வசனமாக இருக்குது. இது என்ன இப்ப நாங்க சேர்த்ததா? இந்த 2001 சேர்த்ததா? கிடையாது. 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இதெல்லாம் இந்த மனித சமுதாயத்துக்கு தேவை. நீ எத்தனை நூற்றாண்டு நீ வாழ்ந்துட்டு நீ வந்து வெளியாப்புல போய் ஏற்கனவே போய் இதை நீ மாற்ற முடியுமா? ஆண்மை என்பது ஒரு இருக்கத்தான் செய்யும். அவனுடைய அந்த தேவையை அவன் பூர்த்தி செஞ்சுதான் ஆகணும். மனைவி கர்ப்பவதியாக இருந்தாலும் ஒரு 4 மாசத்துக்கு அவனால வந்து அந்த மனைவியை நெருங்க முடியலன்னு சொன்னா அப்போ இவன் தவறான வழிக்கு போய்விடக் கூடாது. இயல்புலேயே ஒரு மனைவி இல்லை, இன்னொரு மனைவி வேணும் அப்படி என்று விரும்பக்கூடியவர்களுக்கும் மார்க்கம் சொல்றது கட்டிக்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கட்டக்கூடியது கூடாது என்று சொல்லி நம்மை சார்ந்த ஒரு சமுதாயம் இந்த இந்து சமுதாயத்துல ஒரு திருமணத்துக்கு செய்யவே கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்ப எழுதி வச்சிருக்கிறவன் குறைந்தபட்சம் தன்னுடைய தெய்வங்கள் நாச்சு பார்த்துக்கணும். தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவை பின்பற்றதுக்கு தகுதியானவன் அவன் நினைக்கிறான். அப்ப அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது முருகன். இந்த முருகனுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய வணங்கக்கூடிய இந்த சமுதாயத்திலேயே அந்த முருகனுக்கு 2 மனைவி, வள்ளி என்று ஒரு மனைவியும் தெய்வானை என்று ஒரு மனைவியும். அப்ப 2 மனைவியை வந்து ஒரு கடவுளே வந்து கட்டியிருக்கிறான்னு சொல்லும்போது இவங்க வந்து அதை யோசிக்கிறதே இல்லை.
கடவுள்னா ஒரு சட்டம், அவர்கள் அப்பாற்பட்டவர்கள், அவங்களுக்கு வேற சட்டம் நமக்கு வேற சட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு சட்டத்தை எல்லாம் வந்து ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா, அதையெல்லாம் பார்த்துட்டு கல்லானாலும் கணவன் குல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் குல்லானும் புருஷன் சொல்லி பாட்டை எல்லாம் கேட்டு அந்த படத்தை எல்லாம் பார்த்து நம்ம சமுதாயம், நம்மளுடைய முஸ்லிம் பெண்கள் கூட இரண்டாவது திருமணம் என்பது ஏதோ ஒரு விஷயம் மாதிரியும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சாகுமணி அடிச்ச மாதிரி வளர்ந்தாங்க. அப்படி எதுவுமே வந்து இஸ்லாம் சொல்லல. இன்னும் சொல்ல போனா 2 திருமணங்கள் பண்ணும் பொழுது இவர்கள் கண்ணியப்படுத்தப்படுறாங்க. யாரு? அந்த ஒரு பெண் இல்ல, பெண் இனம் கண்ணியப்படுத்தப்படுது. ஒரு ஆண் கண்ணியப்படுத்தப்பட்டா என்ன, ஒரு ஆண் இனம் கண்ணியப்படுத்தப்பட்டா என்ன? அப்போ ஒரு ஆண் இனமே கண்ணியப்படுத்தப்படுது. அப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு திருமணம் செய்த தன்னுடைய கணவனோடு ஒத்து போகும் பொழுது பெண்ணியம் காக்கப்படுது. ஒரு விபச்சாரி இங்க தடுக்கப்படுறான். ஒரு விபச்சாரி, ஒரு பெண் இருக்கிறா, வரதட்சணை கொடுக்க முடியல, வரதட்சணையே கொடுக்க முடியாம இருக்கும் பொழுது கடைசியில் அவ எங்க போவா? ஒண்ணு விபச்சாரம், இன்னொன்று தற்கொலை, 3வது பைத்தியம். கல்யாணம் என்ற ஸ்டேஜுக்கு அவளுக்கு கிடைக்கலன்னு சொன்னா 30 வயசு 35 வயசு கூட படிச்சவங்க 4 பிள்ளைய கூப்பிட்டு வருவான். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மகளுக்கு பத்திரிகை கூட வந்துருவான். என் மகளுக்கு நான் கூட படிச்சவன், இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. பாக்குறோம் இன்னைக்கு 17 வயசுல கல்யாணம் ஆகுது, இன்னும் 15 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னா 30 வயசுல என்ன ஆயிடுச்சு? 15 வயசுல அவளுக்கு ஒரு மகளா பிறந்தான்னா அடுத்த 15ல கல்யாணம் அவளுக்கு. அப்ப நம்ம சமுதாயம் என்ன செய்யுதுன்னா, ஒரு 10வது படிச்சா போதும் பாஸ்போர்ட், உடனே அதான் டிகிரி அவங்களுக்கு. 10வது படிச்சா பாஸ்போர்ட், பொம்பளை வயசுக்கு வந்தா கல்யாணம், இப்படி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அப்ப ஒரு வயசுக்கு வரக்கூடிய என்ன 13, 12, 14 உடனே கல்யாணம் பண்றான். அப்ப 15 வயசுல இவங்க கல்யாணம் ஆகி 12 வயசுல இவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அது கல்யாணம் ஆகும்போது இவளுக்கு வயசு 30. இன்னைக்கு 30 வயசுல கன்னிகள் திருமணமாக நம்ம சமுதாயத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க இவ கூட படிச்சவங்க தன்னுடைய மகளுக்கு பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தா அதை பார்த்துட்டு இவங்க துணியாவில் வாழணுமா? ஒரு முஸ்லீம் தற்கொலை பண்ணி கூடாது. ஆனா என்ன ஆகும் அந்த நிலைமையில போனா? எத்தனை பேருக்கு அந்த கட்டுக்கோப்பு இருக்கும்? எத்தனை பேரால தாங்கிக்க முடியும்? அப்ப எல்லாரும் வந்து ஒழுங்கா மார்க்கத்தை வழங்கி வச்சிருக்கோம், அதுவும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இழுத்துட்டு போகக்கூடிய இந்த 2 திருமணங்கள் என்று சொல்லக்கூடியது மார்க்கத்தில் அதிகப்படுத்தப்படணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம இங்க வந்து இந்த வெளிநாட்டு பார்க்கிறோம், இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அரபியர்கள்ல பெரும்பாலானவர்கள் சாதாரணமாக 2 திருமணம் 3 திருமணங்கள்லாம் பண்ணிருக்காங்க. 40 திருமணம் பண்ணதால கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மார்க்கத்தை விளங்கி வச்சிருந்தானா அவன் 4 தான் கட்டியிருப்பான். 5 கட்டினா அவன் என்ன இல்ல, அவன் முஸ்லீம் கிடையாது. 5 கல்யாணம் பண்ணியிருப்பான். ஏக காலத்துல 5 மனைவிகள் இருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். 5 திருமணம் பண்ணலாம், 6 பண்ணலாம். ஆனா ஏக காலத்துல 4க்கும் மேற்பட்ட மனைவியர்களுக்கு அவன் கணவனாக இருக்கக்கூடாது. முதல்ல 2 பண்ணா, 2மே மௌத்தாயிடுச்சு அல்லது தலாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா மறுபடியும் அவன் என்ன செய்யலாம், சின்ன 2 பண்ணிக்கலாம். அதுவும் அதே மாதிரி ஆயிடுச்சு, சின்ன 2 பண்றான். அவன் மொத்தம் எத்தனை 6, ஆனா இருக்கிறது எத்தனை 2 தான். அப்ப அந்த மாதிரி ஒரு சில கணக்கு தெரியாம எங்க அளவுக்கு 7 கொண்டாடிக்கமா, 7னா 7 இருக்காது, 2 தான் இருக்கும் வீட்டுல. அப்போ இந்த அடிப்படையில வந்து அவர்கள் மார்க்கெட் விலைக்கு தான் செய்யறாங்க. அப்ப ஒரு சிலர் பேர் தவறா செஞ்சுதான் நம்ம சுட்டி காட்டிக்கலாம், அல்லது ஒரு விதிவிலக்கு உதாரணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த சட்டத்தை அறிந்து இவர்கள் வந்து அந்த காலத்தை செயல்படுத்துறதுனாலதான் இது நாள் வரைக்கும் இங்க மகர் என்பது ஒன்று இருக்குது. இது நாள் வரைக்கும் திருமணம் பண்றதுக்கு மகரை கொண்டு போய் கொடுக்குறான். நம்ம ஊர்ல என்ன செய்யறான், எவ்வளவு தருவேன்னு கேட்கறான். அப்ப இந்த வரதட்சணை கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, அங்கே கன்னிகள் தேங்கி கிடக்குறாங்க, இங்க வந்து ஆண்கள் தேங்கி கிடக்குறாங்க. அப்ப இந்த நிலைமை வந்து மாறணும்னு சொன்னா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னா, அவன் தன்னுடைய பருவ வயதை அடைந்து விட்டால் அவன் வந்து திருமணத்தை செய்யணும். அப்படி திருமணம் செய்யும் பொழுது அவனுடைய பார்வை தாழ்த்தப்படும், அவனுடைய கற்பும் காக்கப்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் சொன்னா, நீங்க 2 பண்ணிக்கங்க, 3 பண்ணுங்க, 4 பண்ணுங்க அனுமதி கொடுக்குறான்னு சொன்னா இதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். சாதாரண ஒரு விஷயத்தை நாம் எப்போது வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரலையோ அது வரைக்கும் நமக்கு அருவருப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எடுத்துங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்க ஊர்ல தாடி வைத்த நபர்கள் எத்தனை? 20 வருஷத்துக்கு முன்னால யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் தான் இருப்பாரு, அவர் தான் ஹஜ்ரத். ஏன் தாடி வைக்கிட்டே அவர் ஹஜ்ரத் கூப்பிட மாட்டோம், வேற யாருக்கு கூப்பிட்டா என்ன பண்றது? அப்ப ஹஜ்ரத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஊருக்கு ஒருத்தர் தாடி வச்சு போட்டு இருப்பார். மற்ற எந்த ஒரு இளைஞரும் தாடி வைத்தவர்கள் இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க இளைஞர்களை பாதி பேர் தாடி வச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம்? புதுசா கண்டுபிடிச்சிங்களா? அமெரிக்காக்கார சட்டம் போட்டானா? கிடையாது. ஆத்மக்கு தான் நம்ம வழங்குறோம். தாடி வைக்கிறது சின்னதுன்னு தெரிஞ்சு தாடி வந்ததுல இருந்து கண்ணத்துல பிரேட் போடாத இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? வழங்குறாங்க. அப்ப அன்னைக்கு ஒரு 20 வருஷமா தாடி வச்சா என்ன காதல் தோல்வியா? பாருங்க, காதல்ல தோல்வி அடிச்சா தாடி வைக்கணுமா? காதல்ல தோல்வி தாடிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது தெரியல. அதுக்கு ஒரு கதை இருக்கிறதுனால அதை நம்ம பின்பற்றோம். அப்ப அந்த கதைகளையும் தப்தாக்களையும் பின்பற்றுறது நம்ம சமுதாயம் விடுபட்டு மார்க்கத்தை விளங்க வந்திருக்கோம்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களே, நீங்க நல்ல முறையில் இதை மனசுல வச்சுக்கங்க. உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க 2 திருமணங்கள் 3 செய்யுங்க, அல்லது இருப்பவர்களுக்கு செய்ய சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஒரு தவறு கிடையாது. இது வந்து பெண்ணியத்தை காப்பதற்கும் பெண்களுக்கு தக்க பாதுகாப்பாகவும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணங்களை பண்ணது நீங்க படிச்சீங்கன்னா அதனுடைய உண்மை தெரியும்.
பல திருமணம் நபிசல்லாஹுலாம் வந்து இன்னொரு நோக்கமும் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் பல திருமணம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நோக்கம் இருக்குது. என்ன, இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மனுஷன் இருக்கிறேன், நான் வீட்டுக்குள்ளார என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல என்ன செய்யறாருன்றது நமக்கு தெரிஞ்சாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாய்க்காரியாக இருந்த மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொண்டார்? ஒரே ஒரு மனைவி மட்டும் இருந்திருந்தா, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞராக இருக்கும்போது இளைஞரை கல்யாணம் பண்ணியிருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 வயசு ஆகும்போது அவங்களுக்கு 60 வயசு இருந்தா அவங்க அந்த அளவுக்கு கூட சரியாக சொல்ல முடியாது. 50 வயசு 60 வயசுக்கு மேல யாரும் நிலையாக ஒன்று சொல்ல முடியாது. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், பெண்களாக இருந்தா 2 பேரும் சாட்சி சொல்லணும். ஆண் ஒரு சாட்சி சொல்லும்போது பெண்கள் 2 சாட்சி சொல்லணும். ஏன்? இந்த மாதவிடாய் போன்ற சமயத்துல இயற்கையிலே அவங்க கொஞ்சம் பலவீனப்படுவாங்க. இயற்கை ரீதியாகவே அந்த அதிகபட்சமான ரத்தம் வெளியேறதுனால இவங்க கொஞ்சம் பலவீனத்துக்கு ஏற்பட்டு இவங்களுடைய மூளையிலையும் ஒரு சில பலத்தம் ஏற்படும். அப்ப அந்த சமயத்துல ஒழுங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 சாட்சிகளை கொடுக்கணும். அப்ப எந்த நேரத்தில் இவர்கள் இந்த நிலையில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால ஒட்டுமொத்தமா அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுடைய சாட்சிக்கு நிகராக 2 பெண்களுடைய சாட்சியை சொன்னான்னா, இப்ப ஆயிரக்கணக்கான எவ்வளவு ஒரு 12 மணி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வெளியில் இருந்தா 12 மணி நேரம் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு நாள் 20-12 இருக்கு இல்லையா? அப்ப பகலை வெளியே கழித்து விட்டு இரவை உள்ளே கழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்வு முழுக்க வீட்டு வாழ்வு பின்பற்றப்படுறது. பெரும்பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பல தலைவர்கள் துதிக்கப்படுகிறார்கள். வணங்காம் போய் காலில் போய் விழுகிறான், போய் சாய்பாபான்னு சொல்லி போயிட்டு காலில் விழுகிறான், காலை கழிச்சு குடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். அவன் வீட்டுல என்ன பண்றான் தெரியுமா? கொலை பண்றான். அடுத்து நியூஸ். அப்ப அதை பின்பற்ற முடியுமா? இவன் பின்பற்ற முடியாது. அப்ப அந்த மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதருக்கு 4-5 மனைவிகளை ஏற்படுத்தி 4-5 பேர் தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான், அதை ஒருத்தர் அறிவிக்கும் போது இடது கைக்கு வலது கையும் இடது கையும் மாற்றி 4 பேர் சொன்னா இந்த சம்பவத்தை நாம் நம்புவோமா? நம்ப மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல தொழுதுக்கிறாங்க, அந்த தொழுகையை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதே மாதிரி மைமுனா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு அப்ஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது அப்படியே துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் நம்ம வீட்டுல எப்படி தொழுதாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி குளிச்சாங்க, கடமையான குளிப்பு எப்படி இருந்துச்சு, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா அந்த அறிவிப்புகள் பல கோணங்கள்ல வரணும், பல முறையில சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வரணும். இன்னும் சொல்ல போனா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களை எல்லாம் வீடியோல பதிவு பண்ணீங்க, ஆடியோல பதிவு பண்ணாங்களா? கிடையாது. கம்ப்யூட்டர் ஒன்றும் கிடையாது. இது மெமரி பண்ணணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்களை மனைவியாக்கி அதெல்லாம் அப்படியே அவங்க வச்சுட்டு எத்தனை ஹதீஸ்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக அடையாமல் இருந்திருந்தா அத்தனை ஹதீஸ் யார் அறிவிக்கிறது? அப்ப இந்த மாதிரியான பற்பல காரணங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கு. அந்த மாதிரியான காரணங்கள் நமக்கு இல்லாட்டியும் நம்மளுடைய தேவை என்று ஒன்று இருக்குது. உங்களுடைய தாம்பத்திய இன்பத்திற்கு உங்களுக்கு ஒரு பெண்மணி தேவைப்படுறா. அப்ப இந்த பெண்மணி தேவைப்படும் பொழுது ஒரே ஒரு திருமணத்தை நீங்க செஞ்சுட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும் போது அந்த பெண்மணி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு 6 மாத காலத்திற்கோ அல்லது 2 மாத காலத்திற்கோ இந்த தாம்பத்திய உறவுல ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மருத்துவர்கள் சொல்றாங்களா இல்லையா? கர்ப்பப்பை பலவீனமா இருக்குது, இதனால நீங்க ஒரு 6 மாசத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருங்க. அப்படி ஒருவேளை என்ன ஆயிடும், உயிருக்கே ஆபத்தா போயிடும். அப்ப இவன் தன்னுடைய ஒரு இன்பத்திற்காக மனைவியை பலி கொடுக்க முன் வருவானா? அப்ப இவன் 6 மாசத்துக்கு என்ன பண்ணுவான்? இவன் தவறான வழிக்கு போறான். ஒரு முஸ்லீம் போகலாமா? போகக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை எப்படி கண்டிச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் ஒரு மூமினா இருக்கக்கூடியவன் தன்னுடைய பார்வையை கூட தாழ்த்தி கொள்ளணும்னு சொன்னா, எந்த பார்வைய? நிர்வாணமா இருக்கிற பெண்ணுக்கு பார்க்கும்போது பார்வைக்காக சொல்ல, ஆடையோடு இருக்கக்கூடிய பெண்ணையே நீ 2வது முறை பார்க்காதுன்னு சொன்னா, அப்ப தாம்பத்திய உறவுல ஈடுபடும் பொழுது இவங்க எவ்வளவு பெரிய தவறு அது. அப்ப அந்த தவறை நோக்கி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் சர்வ சாதாரணமா போயிருக்காங்கன்னா 2வது திருமணத்தில் வெட்கப்படுறதுக்கு காரணம். 2வது திருமணம் செய்தவனை நாம் சமுதாயத்தில் ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டவனை போல் பார்க்கிறது ஒரு காரணம். இதையெல்லாம் இதிலிருந்து நம்ம விட்டுணும். 2வது திருமணத்தை வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. வசதி வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது கூட ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சா திருமணம் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டது இல்லைங்கிறாங்க மனைவியா இருந்துட்டு. அவர் 2 நாள் தொடர்ந்து சாப்பிடாதவரே இத்தனை கல்யாணம் பண்றாரு, நம்ம எத்தனை பண்ணலாம்? அப்ப நம்ம பொருளாதாரம் இல்ல, அல்லாஹ் தஆலா நீதியாக நடக்க வேண்டும் என்று சொல்லுது அன்பாக. அவர்களிடம் நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதாக இருக்கட்டும். 4 திருமணம் பண்ணிட்டு நீங்க ஒரு மனைவி வீட்டுல ஒரு 8 மாசம் இருந்தீங்கன்னா அப்ப இது நியாயமா? அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா நியாயமாக நடக்க சொல்றானே தவிர உணவு விஷயத்துல இருக்கட்டும், ஆடை விஷயத்துல இருக்கட்டும், நீங்கள் ஒரு மனைவியை பொறுத்து ஒரு குழந்தையை நம்ம பெற்றோம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. 2 போதும்னு நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை. ஏன்?
போதும் என்ற நிலைக்கு நம்ம வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இன்னொரு குழந்தையை நாம வந்து பெற்றுட்டோம்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு பத்தாதுன்னு சொல்லி நீங்க கொன்று விடாதீர்கள். நப்னு நர்சுக்கும், நாங்கள் எவ்வாறு உணவளிக்கிறோமோ ஒய்யாக்கும், உங்களுக்கு எப்படி உணவளிக்கிறோமோ அதே மாதிரி அவர்களுக்கும் நாம் உணவளிப்போம் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்றான். அப்ப 2 குழந்தையை பெற்றெடுத்த நான் மூன்றாவதாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை எந்த குடும்பத்தில் என் குடும்பம் தான் இருக்கும். அப்ப இதுக்குரிய ரிஸ்க் எங்க போவோம், எனக்கு தான் வரும். அல்லாஹ் எனக்கு தான் கொடுக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் தஆலா உணவை கொடுக்குறாங்க நம்பிக்கை இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு உயிருக்கு உரிய உணவை இறைவன் வாக்களித்து என்ன செய்யறான், பொறுப்பேற்று வாக்களித்திருக்கான். நான் பொறுப்பேற்றுட்டேன். அல்லாஹ் தஆலா இந்த துனியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் உணவை கொடுப்பதாக யார் பொறுப்பேற்றிருக்கிறா? அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். அது வாக்களிக்கிறான் நமக்கு, நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி. அப்ப 2 குழந்தைகள் ஏற்கனவே எனக்கு இருந்துச்சு, மூணாவதாக ஒரு குழந்தை எனக்கு பிறகுதுன்னா இந்த குழந்தைக்குரிய உணவை அல்லாஹ் தஆலா யார்கிட்ட கொடுப்பான்? உங்ககிட்ட கொண்டு கொடுப்பானா? எனக்கு தான் கொடுப்பான். ஏன் அந்த குழந்தைக்குரிய உணவு என் மூலம் தான் போகணும். அப்ப எவ்வாறு ஒரு பெண்ணை வந்து நீங்கள் ஒரு குழந்தையை அதிகமாக பெற்றெடுக்கும் பொழுது அதற்குரிய உணவை உங்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்டி விடுகிறானோ, அல்லது உங்களுடைய சம்பளத்துல உயர்வை தருகிறானோ, அல்லது இருக்கிற சம்பளத்தில் பர்க்கத்தை தர்றானோ, அதே போல நீங்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அதற்குரிய உணவை உங்களுக்கு தான் தருவோம். அந்த மனைவி, ஏன்னா அந்த மனைவி மீது கடமை இல்லையா உங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி, உங்கள் மீதான கடமையா இருக்குது. உங்கள் மீதான மனைவிக்கு வந்து உணவு கொடுப்பதும் உடை கொடுப்பதும் எல்லாமே கடமையா இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா அவளுக்கு உரிய ரிஸ்கை யாருக்கு கொடுப்பான்? உங்ககிட்ட கொடுப்பான். நம்பிக்கை ஒரு முஸ்லீம் இருக்கணும். இந்த நம்பிக்கைன்னு சொல்ல சும்மா ஈமான் சொல்லக்கூடியது வந்து வாயளவு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட போறோம்னு சொன்னா வாயளவு நம்ம நம்புறது இல்லை. அந்த மருந்து வந்து வேலை செய்யும், அதன் மூலம் நோய் குணமாகும், அப்படி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் இருக்குதா இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கை வந்து இல்லைன்னு சொன்னா இவன் வந்து அங்க போறது வேஸ்ட், இவன் வந்து சாப்பிடுறது வேஸ்ட். அல்லது நம்பிக்கை இல்லைன்னா இவன் சொல்லிட்டே இருக்கிறான். டாக்டர்கிட்ட போனா மருத்துவம் கொடுப்பாரு, குணமாயிடும், போறது இல்லை சாப்பிடுறது இல்லை, சொல்லிட்டே இருக்கிறான். இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறதுனால இதன் பயன் இருக்குதான்னா ரெண்டும் கிடையாது. செய்து நம்பிக்கை இல்லாட்டி இல்ல, நம்பிக்கை இருந்து செய்யாட்டி இல்லை. அப்ப ஈமான் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரிஸ்கை தருகிறான் என்று அந்த நம்பிக்கையும் இருக்கணும், அந்த செயல்பாட்டுல காட்டணும். நான் இன்னொரு திருமணம் பண்ணேன்னா இதுக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் தருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லி நான் செயல்படுத்தி காட்டணும். சும்மா சொல்லிட்டே இருக்கிறேன் இதனால பயன் கிடையாது. சரி செய்யணும், ஒருத்தன் 2 திருமணம் 3 திருமணம், இவன் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் தருவான் நம்பிக்கை இல்லை, நம்ம தான் கஷ்டப்படணும், நம்ம தான் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இவன்டே ஈமான் இல்லை. அவன் நம்பிக்கை இல்லாட்டி அவன் கஷ்டப்படுவான், கொண்டு காசு கொடுப்பான், சோறு போடுவான், அது ஒரு பிரச்சனை. ஆனா ஈமான் அவன்கிட்ட இருக்குதான்னு கேட்டா ஈமான் அவன்கிட்ட இல்ல. அப்ப ஈமான் என்று சொல்லக்கூடியது என்னன்னா அந்த ஒவ்வொரு சொல்லையும் உள்ளத்தால் உறுதியாக நம்பி அதை செயல்ல கொண்டு வரணும். அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் 2 திருமணங்களை ஏன் செய்யக்கூடாது? அப்ப 2 திருமணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் அதற்கான தருணம் இருந்தும் வழிகட்டு போய்விடுறாங்க. அப்ப இந்த வழிகட்டு போய் செய்ய 2வது திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணத்துல இவன் போய் விபச்சாரத்துல விழுந்தான்னா இவன் போகக்கூடிய இடம் எது? நிச்சயமாக நரகமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா? வலா தக்ரபுனா, நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், அது பக்கம் நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லி நமக்கு தடை போட்டிருக்கும் பொழுது நீ என்ன சொல்றது, நான் அப்படிதான் செய்வேன்னு சொன்னா இது ஒரு ஈமானா? இது ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு பூமி செய்ய வேண்டிய வேலையா? அப்ப அல்லது இவன் என்ன செய்யலாம், இந்த 2வது திருமணம் செய்வதற்கு வசதி வேணும்னு நினைக்கிறான். 2வது திருமணம் செய்யாமல் என்ன காரணம் கேட்டா பாக்குறான், அங்கங்க 2 திருமணம் நடந்த வீட்டுல எல்லாம் ஒரே சண்டை சச்சரவு வட்டி தான் நடக்குது. இது ஒரு பயம். ஒரு 2வது திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் நம்ம பாக்குறோம், இப்ப சர்வ சாதாரணமாக 2 திருமணம் செய்யப்பட்ட ஒரு வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்குது. அவன் எந்த ஒரு நிம்மதிக்காக திருமணம் பண்ணானோ அந்த நிம்மதி எல்லாம் போய் இவன் வந்து கஷ்டத்துல போய் மூழ்கிறான். இவனுக்கு பெரிய ஒரு சிரமத்தை இந்த திருமணம் ஏற்படுத்தி கொடுத்துறது. அதுவும் ஒரு காரணம். அதுக்கு என்ன காரணம் கேட்டா எந்த 2 திருமணங்களை செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ அவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தூதரை கொண்டு காட்டியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையதுல எந்த வீட்டுல 2 மனைவிங்க சேர்ந்திருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுல மௌத்தா போனாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல மௌத்தா போனாங்கன்னா மற்ற மனைவிகளுக்கு தனித்தனி வீடு இருக்குது, வழங்குதா இல்லையா? அப்போ 2 மனைவிகளை நீங்கள் வைத்திருந்தால் 2 வேறு வீடுகளில் தான் வைக்கணும். 2 வேறு இடத்துல நீங்க வச்சுன்னா பிரச்சனையே வராது. ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை வருது. அப்போ ஒரே வீட்டுல வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு மார்க் அனுப்பிக்கணும். இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அரபிகள் பெரும்பாலும் வசதி இருக்க வச்சிருக்கிறான், பங்களா தான் கட்டி கொடுத்துருக்குதா, ஒரு வீட்டே 2 இந்த பக்கம் இருந்திருப்போம், நீங்க இருந்திருப்போம், இங்க ஒரு வாரம் இருங்க, அங்க ஒரு வாரம் இருங்க. அப்ப மார்க்கம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரே இரவில் எல்லா மனைவிமார்களோடும் உடலுறவு கொண்டார்கள்? அவர்கள் வாரம் தவறாம ஒவ்வொரு வீட்டுல வந்து தங்குவாங்க, 2 நாள் இங்க இருப்பாங்க, 4 நாள் அங்க இருப்பாங்க, அங்க இருந்து ஒரு சாப்பிட்டு வருவாங்க, இங்க வந்து இனிப்பு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹதீஸ்ல படிக்கிறோமே, எதுக்கு படிக்கிறோம்? இது யார் பின்பற்றுறதுங்கிறேன், பின்னால வரக்கூடிய சமுதாயம் பின்பற்றுமா? இந்த சகாபாக்களோட முடிஞ்சு போச்சு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க.
அதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் வந்து நாளைக்கு திருமணம் பண்ணாங்கன்னா சஹாபாக்கள் பின்பற்றுறது நமக்கு இல்ல அப்படின்னு சொல்ல போறோமா, அல்லது தாபியங்களுக்கு மட்டும் சொல்ல போறோம்? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்து இந்த யுக முடிவு நாள் வரைக்கும் அதை பின்பற்றணும். அப்ப இதையெல்லாம் எப்போ பின்பற்றுறதுங்கிறேன்? தொழுகையை பின்பற்றுறோம், நோன்பை பின்பற்றுறோம், ஜகாத்தை பின்பற்றுறோம், ஹஜ்ஜை பின்பற்ற முடிஞ்சு வச்சா அப்புறம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் செய்யணும்? அப்ப அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு தவறிலிருந்து ஒரு காக்கப்படணும், இந்த சமுதாயம் ஒரு தீங்கில இருந்து காக்கப்படணும், ஒரு தீமையில இருந்து பாதுகாக்கப்படணும் சொன்னா அதுக்கு இந்த மாற்று மருந்து வேணும். இல்லைன்னு சொன்னா இந்த சமுதாயம் கெட்டு ஒழிஞ்சு போகும், நாசமான ஒரு நிலைமைக்கு போயிடும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் பொழுது இந்த இரண்டாவது திருமணத்துக்கு நம்ம சமுதாயத்திற்கு ஏன் வைக்கப்படணும்? அப்ப தெளிவான ஹதீஸ் இருக்குது, தெளிவான ஆயத்துக்கள் இருக்கும் பொழுது நாம் ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டது போல இந்த பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு பிரச்சனைக்கு ஆகிறதுனால எல்லோரும் சந்தோஷப்படுறோம், எல்லோருக்கும் கஷ்டமா இருக்குது. ஆனா இதை நம்ம விட்டு ஒழிக்கணும், இந்த இரண்டாவது திருமணம் செய்யணும்னு சொன்னா ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் தஆலா வந்து இந்த செயலை வந்து நமக்கு வந்து ஒரு சலுகையை கொடுத்துற கட்டாயம் கிடையாது. அதே சமயத்துல நம்ம கட்டாயம் அல்லாஹ் 2 பண்ண சொல்லியிருக்கானே, நம்ம பண்ணலையே எங்க குற்றம் பிடிப்பானோ அப்படி விளங்கிடக்கூடாது. இது ஒரு சலுகை தான். யாருக்கு அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான், உங்களுக்கு விருப்பமான பெண்கள் இருந்து 2 கட்டு 3 கட்டு 4 கட்டு, உனக்கு பயம் இருந்துச்சுன்னா நீதியா நடக்கும் நேரம் உன்னோட இருந்திருப்போம். அது எல்லாருக்கும் இல்ல. அப்ப ஒரு சிலரால் நாம என்ன செய்ய முடியும்? அந்த பயத்தோடு இருந்துட முடியும், மற்றவங்களுக்கு எல்லாம் முடியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து பயம் இருக்குன்னா இந்த ஆயத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாராலையும் முடியும்னா நீ நீதமா நடக்க முடியாது, உன்னோட இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம். அப்போ பாதி பேரால முடியும், சிலரால முடியாது. சிலர் பலர்கள் நம்ம பிரிக்க வேணும். ஒரு சாராருக்கு முடியும், ஒரு சாராருக்கு முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா தீர்மானிச்சிருக்கிறான். ஆனா நம்ம தான் அதை செஞ்சிருக்கோம், நம்ம மறுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இப்போ ஒரு மூளை இருக்குன்னு சொன்னா இந்த அறிவை கொண்டு இந்த நூற்றாண்டுல மனிதன் என்னெல்லாம் கண்டுபிடிச்சானோ இந்த நூற்றாண்டுல வாழக்கூடிய மனிதனுக்கு புதிதாக ஒரு அறிவு கொடுக்கப்படணும். புதுசா இந்த மூளையில நாம சென்று கூடி போச்சா? கிடையாது. அந்த காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த மூளை எந்த தன்மையில படைக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களுக்கு இவன் பயன்படுத்தக்கூடிய விதம் தான். அதே மாதிரி மனிதனுக்கு வந்து இந்த தாக்கத்தை என்று சொல்லக்கூடியது வந்து அந்த மன உறுதியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்னும் உடல் ரீதியாக இருக்கட்டும், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்மை என்று சொல்லக்கூடியது எல்லா மக்களுக்கும் அப்படிதான் இருக்குது. ஆனா ஒரு மனிதன் எப்போது வந்து அதை வந்து சரியான முறையில பயன்படுத்தலையோ நிச்சயமாக அவன் தவறான முறையில் அதை பயன்படுத்துறான் என்றுதான் பொருள். அப்புறம் தவறான முறையில வந்து யார் வந்து அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இவன் போய் அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல இவன் திருமணம் வந்து 2வது திருமணம் பண்ணாம இருக்கும் பொழுது அங்க ஒரு குழந்தை வந்து உருவாயிருச்சுன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இவனுடைய பிந்தரணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை இவனுடைய பெயர் சொல்லாப்படம்ல இந்த துனியாவில் வளருது. ஒரு அனாதையாக தகப்பன் பெயர் சொல்ல தெரியாத, தகப்பன் பெயர் இல்லாத குழந்தைகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு இந்த திருமணங்கள் செய்யப்படாத காரணம். எந்த குழந்தைக்கு தகப்பனாக இருந்தியோ அந்த உரிய தகப்பன் அந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தால், அவளோட விபச்சாரம் செய்யாமல் இருந்தால், அல்லது அந்த குழந்தை பிறந்த வயிற்றுல சுமந்தவுடன் அவளை விடாமல் இருந்திருந்தா ஒரு அனாதை இந்த உலகத்தில் உருவாயிருப்பானா? உருவாயிருக்க மாட்டான். அப்போ ஒரு அனாதையை வந்து உருவாக்கிட்டு போறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அனாதையை கண்டால் நீங்க என்ன செய்யுங்க? அவரை எடுத்து வளர்க்க சொல்றாங்க. யார் ஒருவன் அவனுடைய வீட்டிலே அவனுடைய குழந்தைகளுக்கு சமமாக ஒரு அனாதையை வளர்த்து அவன் அந்த குழந்தைகளிடம் நடப்பது போலவே அன்பாகவும் கனிவாகவும் அந்த அனாதையிடமும் நடந்து கொள்கிறானோ அவனும் நானும் மறுமையிலே இப்படி இருப்போம். அப்படின்னா இப்படி பக்கம் பக்கமா உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் நம்ம எப்ப கேள்விப்படுவோம் தெரியுமா? எத்தீம் கானாவை வசூலிக்க வருவாங்க. எத்தீம் கானாவை வசூலிக்க வரும்போது நோட்டை எடுத்துட்டு வந்து இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. ஆனா அந்த எத்தீம் கானாவுக்கு அந்த அனாதை ஆலயத்துக்கு நம்ம காசு கொடுத்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துக்கலாம்னு கற்பனை பண்றோம். ஆனா நிச்சயமாக அது விஷயம் தராது. எந்த ஒரு அனாதைகளுக்கு நம்ம கொடுக்குற 50 ரூபாய் ரசூலுல்லாஹ் பக்கத்துல நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்காது. ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிஷன் விதிக்கிறாங்க. எந்த வீட்டில் அனாதை எங்க இருக்கணுமா? வீட்டுல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? அவர்களுடைய குழந்தைகளுக்கு சமமாக நடத்தப்படணும். அவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அது கொடுக்கணும். சொத்துல பங்கு தானே. சொத்துல அனாதைகளுக்கு என்ன இல்ல? பங்கு இல்ல. வளர்ப்பு மகனுக்கு பங்கு இல்ல. பங்குங்கிறது நம்ம போன டாபிக் ரொம்ப பெருசா போடும். அப்போ இந்த பங்கு என்று சொல்லக்கூடியது இல்லாம அன்புல பங்கு இருக்கு. ஒரு உங்களுடைய மகனை நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி வளர்க்கணும். ஒரு மகனுக்கு நீங்க எப்படி ஆடை வாங்கி கொடுக்குறீங்களோ உணவு ஊட்டணும் அதே மாதிரி ஊட்டணும். இப்படி நீங்க வளர்த்தீங்கன்னா என் பக்கத்துல நீங்க வந்து உட்காந்துக்கலாம். எங்க மறுமையில் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்கள் எல்லோரும் 5 வேளை கொடுத்தால் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து விடலாம் அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. சொர்க்கம் கிடைக்கும். அது வேற இது வேற. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்துல நோம்பு நோன்றா என்னுடைய பக்கத்துல வந்து உட்காந்துக்கலாம் கிடையாதுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கடமையாக்கப்பட்ட இதுலயே கிடைக்காத ஒன்று. ஒரு அனாதையை நாம் பேணி பார்க்கும்போது கிடைக்குதுன்னா அந்த அனாதையை உருவாக்குவதற்கு நாம் காரணமா இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கணும்.
எவ்வளவு பெரிய தண்டனைக்கு நம்ம ஆளாகிறோம். அப்ப இவ்வளவு பெரிய தண்டனைக்கு ஆளாகிறவன் ஏன் அல்லாஹ்வுக்கு அனுமதித்த இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? இன்னும் சொல்ல போனா இந்த அனாதைகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றாங்கன்னா, எங்கே தாய் தந்தையுடைய கண்டிப்பு இல்லாம ஒரு குழந்தை வருதோ வளருதோ அது 100 வருஷம் தான் நல்லா வளரும், 99 தருதலையா தான் போகும். பழமொழி கூட சொல்லுவோம், தாய் இல்லாட்டி அனாதை, தந்தை இல்லாட்டி தருதலை. தந்தை இல்லாம நம்ம போய் வளர்றானே அனாதாசிரமத்துல, இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படும்? கல்வி போதிக்கப்படும். கல்வி ஒரு மனிதனா மாத்திருக்குதா? எந்த ஒரு கல்வி இது வரைக்கும் மனுஷனா மாத்தினதே இல்லை. எவ்வளவு பெரிய கல்வி இருக்குதோ இவன் கல்வியை வச்சு நினைச்சான் இறைவனே இல்லைன்னு சொல்லுவோம். மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடியதுன்னு அன்புதான். இவன் அன்பாக ஒரு குழந்தையை வீட்டுல வளர்த்தாதான் அவன் ஒரு நல்ல மனுஷனா வருவான். இவன் அனாதாசிரமத்துல வச்சு கல்வியை போதிக்கலாம், காசு பணத்தை கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சோறு போட்டுடலாம், ஆனா கருதலையா தான் வெளில வரும். அவன் என்ன செய்வான்? அவன்கிட்ட அன்பு இருக்காது, அவன்கிட்ட பாசம் இருக்காது, ஈவு இறக்கம் இருக்காது. அவன் ஒரு மோசமான ஒரு மனிதனாகத்தான் இந்த துணியாவில் உழவு வருவான். அதனால அப்படி உழவுனா யாருக்கு பாதிப்பு? அப்படி ஒரு கருத்துல இருந்தானா நம்ம வீட்டு கொண்டு கையை பிடிச்சிருப்பான், நம்ம சமுதாயத்துல இருப்பான், இல்லாட்டி நம்ம சமுதாய பேரை வச்சு திருடுவான், போய் கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், பிட்பாக்கெட் எல்லாம் பண்ணுவான். யாருக்கு இருக்கணும்? யாருடைய சமுதாயம் கிடும்? அப்ப இந்த உம்மத்தின் மீது அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க. அப்ப நாம் செய்யக்கூடிய இரண்டாவது திருமணங்கள் அனாதைகளை அனாதாசமே இருக்காது. ஒவ்வொருத்தனும் வந்து இந்த எந்த வயசுல வந்து இந்த குழந்தை இருக்குதோ அந்த பெண்ணை யார் காரணமா இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி தன்னுடைய மகனாக தன்னுடைய மகளாக அதை ஏற்றுக்கொண்டால், ஏன் அனாதை குடும்பத்துக்குள்ள ஏன் குழந்தை இருக்குதுங்க, ஏன் அனாதை ஆசிரமம் உருவாகுது? அப்போ அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சிறிய ஒரு ஆயத்துல 2 பண்ணிக்கங்கிறான். இவ்வளவு ஒரு தத்துவம் அதுல அடங்கியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல மானம் காக்கப்படும், கற்பு காக்கப்படும். ஒரு மனிதன் தன்னுடைய கற்பினால் ஒரு குழந்தை உருவாகி அது வெளியில போச்சுன்னு சொன்னா துனியாவுக்கு சொன்னா இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் கணக்கெடுத்து வச்சிருக்கா இல்லையா? இன்னல்லாஹ கான அலைக்கும் ஹஸீபா, ஒவ்வொரு செயலையும் நான் கணக்கெடுத்து இருக்கிறேன்ப்பா உங்கள் மீது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, இதை அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்க மாட்டானா? நம்ம சௌரியத்திற்கு மனைவி வந்து ஒரு திருமணம் பண்ணி விட்டுட்டு இன்னொரு திருமணம் செய்யாமலே வேற இடத்துல போய் விபச்சாரமோ அதை சின்ன வீடுன்னு வச்சுக்கணும். இது ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம். இந்த சின்ன வீடுன்னு வச்சிருக்கிறானே இதுல பெரும்பாலானவரும் பெரும்பாலான பணக்காரர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா நாட்டு மந்திர இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு நம்மளும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றது இல்லை. இவன் சின்ன வீடு வச்சிருக்கிறது இவனுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து, இவனுக்கு ஒரு பெரிய கௌரவம். ஏதாச்சும் ஒண்ணு இங்க இருக்கு, இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு, இது ஒரு பெருமையும். அப்போ இந்த சின்ன வீடு வச்சுக்கிட்டு இவன் 2 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டான்னு சொன்னா இவன் இறந்த பிறகு இவன் சொத்துல பங்கு கிடைக்காது. இவன் இறந்த பிறகு அவ வந்து இவனுக்கு மனைவி கிடையாது. அப்புறம் அவ என்ன செய்வா? இன்னொருத்தர் நாடி போயிடுவா. இவனோட ஒரு பணக்காரன் தான் என்ன செய்வாவா? அங்க போயிடுவா. அப்ப இந்த குழந்தைகள் என்ன ஆயிடும்? அனாதையாக தருதலையாக தான் இருக்கும். சொத்துல பங்கு கிடையாது, இன்சியல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதை இவன் திருமணம் பண்ணிட்டா அவள் இருக்கிற காக்கப்படும், அந்த பெண்ணியம் காக்கப்படுது. அந்த பெண்மணிக்கு எங்க போனாலும் மரியாதைகள், இன்னாருடைய மனைவி, அந்த குழந்தைங்களை போய் சொல்ற இன்னாருடைய மகன், சொத்துல பங்கு, சமுதாயத்துல அந்தத்துல கௌரவம். அப்ப என்ன செய்யப்படும்னா அவன் ஒரு அழகான மனிதனா தான் இந்த உலகத்துல உருவாக்கும். அப்ப இதெல்லாம் வந்து காக்கப்படணும், இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும்னு சொன்னா, சமுதாயம் நல்ல முறையில் வரணும்னு சொன்னா நீங்க 2 திருமணங்கள் பண்ணணும். 3 திருமணங்கள் அவசியம் ஏற்படும் பொழுது உங்களால வந்து நீதியாக நடக்க முடியலன்னு சொன்னா நீங்க ஒன்றோடு இருக்கு. உங்களால முடியல, உடலாலையும் முடியல, உள்ளத்தால முடியல, பொருளாதாரம் ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? ஒரு மனைவியோடு இருந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு மனைவியோடு இருக்கக்கூடிய நாம் அந்த ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா? ஒரு பெண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறா, அவளை போய் கட்டிக்க முடியுமா? நீ எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி இருக்க பக்கத்துக்கு போதுன்னு சொல்ல முடியுமா? நீ தாயா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தையா இருந்தாலும் பரவாயில்ல, மாமியா கூட முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு வழி வகுக்கிறான், ஒரு லிஸ்ட் போட்டு தரான் கையில. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண்ணை நீ என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது. இந்த லிஸ்ட்ல இருக்கிறத நீ கட்டிக்க. இந்த லிஸ்ட்ல இருந்து இந்த தன்மை அவகிட்ட இல்லாட்டி அது நீ பண்ணக்கூடாது. சொந்த அத்தை மக, அத்தையும் அத்தை புருஷன் என்ன ஆயிட்டாங்க? இஸ்லாத்துக்கு வெளியேறிட்டாங்க. அப்ப அதை கட்டிக்கலாமா? அப்ப இந்த மாதிரி நமக்கு பல சந்தேகங்கள் வருது. ஆனா நீங்க ஆரம்பத்துல நம்ம எடுத்த இந்த டாபிக்ல அதிக நேரம் போயிட்டதுனால இந்த யாரை நாம் திருமணம் செய்ய வேண்டும் இப்ப எடுத்தோம்னா இந்த காரணத்துல முடிக்க முடியாது. அதனால யாரை திருமணம் செய்யக்கூடாது, அது செய்யறது செய்யாத இன்ஷால்லா நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்ப இன்னும் வந்து இந்த 2 திருமணங்கள்ல நாம் இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 2 திருமணங்களை ஏன் இஸ்லாம் வலியுறுத்துன்னு சொன்னா, அந்த காலத்துல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான். அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய தகப்பனார் திருமணம் பண்ணார் இல்லையா, அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. உங்களுடைய தந்தையார் வந்து திருமணம் செய்த வலா தன்கிஹு மா நகஹ ஆபாவுக்கும் மினன் நிசாயி இல்லா மா கத் சலப் இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா வ ஸாஅ சபீலா. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன சொல்றான்னா, சூரத்துல் நிசாவுல 22வது வசனத்துல சொல்றான், உங்களுடைய தந்தையர் மனம் முடித்த பெண்களை எவரையும் நீங்கள் மனம் முடித்து விடாதீர்கள். அப்பா கல்யாணம் பண்ணிருக்கிறாரு,
4 கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, திடீர்னு மௌத்தா போயிட்டாரு, முதல் மனைவிக்கு தான் நான் புள்ள, 4வது மனைவி ஒன்று இருக்கு இல்லையா, நான் இளைஞனா இருக்கிறேன், அவ கண்ணியா இருக்கிறா, அந்த இளமை வயதுல இருக்கிறா, அந்த பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா கூடாதுங்கிற அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த மாதிரி அவன் திருமணம் பண்ணிட்டு இருந்தான். அறியாமை காலத்துல தந்தையுடைய மனைவியை, அதாவது மாற்றாந்தாயை மனம் முடித்து வரக்கூடிய பழக்கம் அந்த அரபுலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பகுதிக்கு தூதரா வந்தாங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு, சர்வ சாதாரணமா அவன் பண்ணிக்குவான். அப்ப இதை அல்லாஹ் தஆலா வந்து கண்டிக்கிறான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், இதற்கு முன் நடந்ததை பத்தி பிரச்சனை இல்ல, இல்லாம இதற்கு முன்னால் கல்யாணம் பண்ணிருப்பான், அது வந்து அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன் இதை வந்து அல்லாஹ் தஆலா தடுக்கிறான்னா, இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா வஸாஅ சபீலா, இது எல்லா பாவங்களுக்கும் விட்டு செல்லக்கூடிய வெறுக்கத்தக்க மானக்கேடான ஒரு தீமையான விஷயம். ஒரு தாயுடைய அந்தத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியே, இது கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா தடை விதிக்கிறான்னா, அப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்குது? தடுக்கப்பட்ட திருமணத்துக்கு நம்ம போகல, நாளைக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆயத்தை நான் எடுத்தேன்னு சொன்னா, ஒரு தகப்பன் 4-5 திருமணம் பண்ணிருக்கான். எப்ப நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு முன்னால் நடக்குது. அதுல ஒரு பெண்ணை இவன் கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்போ என்னோட வயசு ஒரு 20 இருக்கும் பொழுது, எங்க அப்பாவுக்கு வயசு 60 இருக்கும் போது 20 வயசு பொண்ணு அவர் கல்யாணம் பண்றாரு. 4 மனைவியாவோ 5 மனைவியாவோ 8 மனைவி 10 மனைவி வச்சிருக்கான். அப்ப இந்த மாதிரி எண்ணிலடங்கா மனைவிகளை அவன் வச்சுட்டு இருந்தாலும் சாகும் போது மகனை கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுதுன்னா அவன் பல திருமணங்களை செய்யக்கூடியவனா இருந்திருக்கிறான். அப்ப இஸ்லாம் வந்து சொல்லுது, இத்தனை திருமணம் பண்ணக்கூடாது, நீ வந்து இத்தனை திருமணம் பண்ற, காசு இருக்கு சொல்லி 8 பண்ற, 10 பண்ற, 15 பண்ற, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, 4க்கு மேல் கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, அதிகமாக திருமணம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்து மனுஷனா மாத்தி அதிகபட்சம் 4 தான், இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, கட்டக்கூடாதுன்னு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா, அது என்ன சொல்றது, திருமணங்கள் மனைவிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கு, கூட்டல். எப்படி விளங்கி வச்சிருக்கிறான்னா, மற்ற மதத்துல இருக்குன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் வாழும் பொழுது ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இந்த இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2-3 கட்ட சொல்லிருச்சு அப்படின்னு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை நம்ம ஆளுங்கள்ல கூட பெரும்பாலும் இது எப்படி சாத்தியமாகும், 2 எதுக்கு தேவையா, 3 எல்லாம் தேவையில்லை, 4 எப்படி சாத்தியம் சொன்னா, இந்த 4 என்று சொல்லக்கூடியது ஒரு மனைவியோடு வாழக்கூடியவனுக்கு பெருசா தெரியணும். நீங்க டிஸ்லாட்டுக்கு போறீங்க, பில்லு கட்டுறதுக்கு 500 பேர் நிக்கலாம், முதல் நாள் பாக்குறீங்க, மறுபடியும் திரும்ப போகும்போது 100 பேர் நிற்பான், உங்களுக்கு அது கம்மியா அதிகமா? வரும்போது பாக்குறது 500 பேரை பார்த்துட்டு மறுபடியும் போகும்போது 100 பேர் தான் ரொம்ப கம்மி உங்களுக்கு. இவர் வந்து ஒரு 20 பேர் நினைச்சிட்டு இருப்பான வழியில் நினைச்சிட்டு ஒருத்தர் வருவாரு, அவர் உங்களை பார்த்து கேட்பாரு, என்னங்க கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? நீங்க சொல்லுங்க கம்மியா இருக்குது. அவர் என்ன கம்மியா இருக்குன்னா 100 பேர் நிக்கிறான், உங்களுக்கு அது கம்மி, அவருக்கு அதிகமாச்சா? அப்ப அந்த மாதிரி ஒரு மனைவியோட வாழ்ந்துட்டு கூட நமக்கு 4 பெருசா தெரியுது, அவன் 8 கட்டிட்டு இருந்தான், 10 கட்டிட்டு இருந்தான். இன்னும் புராணத்துலாம் பாக்குறோம் 200 மனைவி, 300 மனைவி, 40 மனைவி, முழுக்க போய் இல்ல, ஏதேனும் ஒரு சம்பவம் நடக்காம புராணங்களே கதையா வராது. அப்ப முழுக்க வந்துட்டு தான் உண்மை அப்படின்னு சொல்ல வரல, ஒரு சில சம்பவங்கள் அந்த மாதிரி இல்லாம அந்த புராணம் சொல்லி என்ன செய்வான், 40 பேரை கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த அரசனாக இருக்கக்கூடியவன் 40, 50, 20, 30 சொல்லி இந்த மாதிரி கட்டி வச்சிருப்பான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மக்களை திருத்தி அதிகபட்சமா 4, அதுக்கு மேல அனுமதியே இல்லை என்று சொல்லி இஸ்லாம் வந்து பெண்களை திருமணம் செய்யக்கூடிய எண்ணிக்கையை குறைத்துத்தான் கொடுத்திருக்க தவிர நிச்சயமாக இஸ்லாம் வந்து என்ன செய்யல, உன் சௌரியத்துக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னு விட்டுல. ஆனா அதே சமயத்துல 2-3 திருமணங்கள் செய்து கொள்ளாம இருக்கிறதுனால என்னென்ன தீமைகள் பாக்குற மாதிரி என்ன நன்மைகள் அதுவும் பார்க்கணும். ஒரு மனுஷன் அவன் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அவன் வந்து என்ன செய்யறான், கண்ணியமான முறையில இந்த துணியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த பெண் வந்து தாம்பத்திய உறவுக்கு தகாதவளாக அல்லது வந்து முடியாதவளாக போகும் பொழுது இது போய் இவன் என்ன செய்ய முடியும்? இந்த நிலையில இவன் என்ன செய்ய முடியும்? தவறான வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இவன் என்னதான் கட்டுப்படுத்த, இது வந்து முடியாது. பசி என்று சொல்லக்கூடியது எவ்வாறு மனிதனுக்கு வயிற்று பசி இருக்குதோ அதே மாதிரி என்ன செய்யுது, இந்த உடல் பசி அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இதை இவன் தனித்துக் கொள்வதற்கு ஏன்னா நல்ல வழியை தேர்ந்தெடுக்காட்டி இவன் கெட்ட வழியை தேர்ந்தெடுப்பான். அப்ப அல்லாஹ் பாக்குறான், ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறான், கண்ணியமானவனா இருக்கிறான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், எல்லாம் இருக்கிறான், இந்த ஒரு காரணத்துக்காக இவன் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. இப்ப என்ன செய்யணும், இவனுக்கு ஒரு மாற்று நடவடிக்கை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்துட்டா என்ன செய்ய மாட்டான், இவன் திருட மாட்டான், திருட்டு தானே. அப்ப இவன் தவறான வழிக்கு போறது, நல்ல வழியில இருந்து காசு சம்பாதிச்சா நல்லா, தவறான வழியில சம்பாதிச்சா அப்போ இது தெரிஞ்சு என்ன செய்யணும்னு கேட்டா, இவரு 200 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு அவனை கொண்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலாளி தருணம் பார்த்து அவனுக்கு போனஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? சம்பளத்தை கொடுத்துட்டான், ஏன் கொடுக்குறான்? கொடுக்கட்டே கை வச்சிருவோம். அப்ப அவன் கையை வைக்காம இருக்கிறது தடுக்கணும்னா இவனுக்கு ஒரு போனஸ் கொடுத்துடணும், பேட்டாவை கொடுத்துடணும், டிப்ஸ் கொடுத்துடணும், ஏதாச்சும் கொடுக்கணும். இல்லாட்டி என்ன செய்வான், அதிகபட்சமா வேலையை வாங்கும் போது அதிகபட்சம் லாபம் சம்பாதிக்கும் போது நம்மளால
நம்ம மூலம் தான் இவ்வளவு ஆய்வு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கையை வச்சிருவான். அப்ப இந்த மனிதனுக்கு இந்த பசி என்பது தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்ப உலகத்துல எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, அப்ப எத்தனையோ பேர் இந்த மாதிரி விபச்சாரிகளா சுத்துறாங்க, வீட்லயும் ஒண்ணு கதை ஒரு மாதிரி தெரியலன்னு சொல்லி இப்ப இவ்வளவு நல்ல பண்புகளுடைய ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய எல்லா அம்சங்களையும் பொருந்திய ஒரு மூமின் இவன் வழிகட்டு போகக்கூடிய நிலையில் அல்லாஹ் படைச்சிருக்கிறதுனால போகாத, இன்னொன்னு பண்ணிக்க அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருப்பானா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஒருத்தருக்கு என்ன வேணும், தினமும் அவர்கள் வந்து உடல் உறவுல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு பெண் என்று அந்த அவனுடைய மனசுக்கு பத்தாது, 2-3 இருந்தா நல்லா இருக்கு அவன் நினைப்பான். அந்த மாதிரி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான் இயல்பிலேயே. இது வந்து வேற ஒரு பாடம் நடத்துறதா நினைக்க கூடாது. எந்த அளவுக்கு இது வாழ்க்கைக்கு தேவைன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாம்பத்திய உறவு எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுலதான் மனுஷன் அதிகமா நரகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெளியில போய் வந்து பள்ளிவாசல சொல்லுவது, நோம்புறது இதெல்லாம் கரெக்டா வந்துருவான். இந்த விஷயத்துல வந்து இவன் வந்து கோட்டை விட்டான்னு சொன்னா, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாம நரகத்துக்கு போயிடுவான்னு சொன்னா, ஒரு மூமினை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஒரு மூமின் வந்து தன்னை வந்து இந்த எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டான், நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு அமல்களை பாதுகாத்துட்டு இருக்கான். இந்த ஒரு விபச்சாரத்துக்கு போய் இவன் நரகத்துக்கு போகாம இருக்கணும், அல்லது வேற ஒரு வழியில போய் இவன் நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா இவனுக்கு ஒரு சில அனுமதிகள் கொடுக்கப்படணும். அந்த மாதிரியாக கொடுக்கப்பட்ட அனுமதிகள் தான் இந்த அனுமதியின் மூலம் நரகத்திற்கு போகக்கூடிய மூமின் பாதுகாக்கப்படலாம், நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு முஸ்லிம் பாதுகாக்கப்படுறான். சமுதாயம் வந்து கண்ணியப்படுத்தப்படுது. 2 மனைவிகள் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் வந்து அந்த தவறான வழிக்கு போவாரா? 3 மனைவி ஒருத்தர் இருக்குது, அவர் தவறான வழிக்கு போவாரா? அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விபச்சாரிகளாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஏன் விபச்சாரியா இருக்கிறாங்க? இதை முயற்சி பார்க்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய விபச்சாரிகள் எங்கிருந்து வர்றாங்க? எல்லோரும் முதன்முறை ஆண்களாக தோற்கடிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்டவர். ஒரு என்ன செய்யறான், காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் ஆகியிருக்கும், கல்யாணமே அவருன்னு சொல்லி அவரோடு இந்த இன்பத்தை வந்து அவன் பங்கிட்டு கொண்டு அதுக்கப்புறம் கையை விட்டுருவான், எனக்கு தெரியாது போன்றுவான், குழந்தையோட விட்டுருவான். இவன் குழந்தைய குப்பை தொட்டியில போட்டு 4 நாள் அழுவா, 5 நாள் அழுவா, அதுக்கப்புறம் கிடப்பா. இவன் பாவி இதை செஞ்சுதான் அடுத்தவன் செய்ய போறான், அதுக்கு காசு கிடைக்குமே, சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லி அவன் அந்த விபச்சாரத்தை நோக்கி போயிடலாம். அவன் முதல் ஒரு கன்னிப்பெண் வந்து எந்த பெண் கன்னிப்பெண்கள் என்ன செய்ய பண்ணாங்க, நிர்பந்தப்படுத்தாமலோ அல்லது அவர்கள் கொலை மிரட்டல் கொடுக்காமலோ அல்லது இந்த மாதிரி ஆண்களால் கைவிடப்படாமலோ விபச்சாரத்தை எந்த ஒரு பெண்ணும் தேர்ந்தெடுக்க மாட்டான். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்கிறான், கதையை கட்டுரை எல்லாம் எழுதுறான், சினிமா எல்லாம் காட்டுறான்னு சொன்னா போடுறான். பத்திரிக்கையில போய் பேட்டி எடுத்தா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆரம்பத்துல நான் போனேன், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனேன், ஒருத்தர் வேலை கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு போனா, கூப்பிட்டு போய் அவன் வந்து எனக்கு கற்பழிச்சுட்டான், அதுக்கப்புறம் கையை விட்டுட்டான், வேற எனக்கு வழி தெரியல, இதே நான் தொழில ஆக்கிட்டேன். எல்லாரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப இந்த அளவு வந்து இந்த பெண்கள்லாம் போகுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை நெருங்கும் பொழுது 3 விஷயங்களை சொல்லி நமக்கு எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவறதுக்கு 5 நாள் இருக்குது, ஒரு 6 நாள் இருக்குது, அல்லது 7 நாள் இருக்குன்னா திரும்ப 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 அவங்க 3 விஷயங்களை சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். மக்கள்லாம் சொல்லுறாங்களா இல்லையா, சொல்லுறாங்களா இல்லையா, இதான் கேள்வி. இப்ப பதன் தொழுகையை பத்தி தான் கேள்வி. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டா, கபருடைய வணக்கம். கபர் வணக்கம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு அடிக்கடி துவா செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வழிபாடு நடக்கும் இடமாக ஆக்கி விடாது, இந்த மக்கள் எல்லாம் கபரை நோக்கி போகக்கூடியவர்களா ஆக்கி விடாதுன்னு சொல்லி திரும்ப 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 கபரை கொண்டு எச்சரிக்கிறாங்க. அப்போ வந்து இதுதான் எல்லாம் நகா ரசூலுல்லாஹி ஐயன் தசத்துக்கு என்ன நடந்த தருவாயில நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த வந்து கபரை வந்து கட்டாதீங்க, கபரை பூசாதீங்க, என்னுடைய கபரை வழி நடக்கும் இடமாக ஆக்கி விடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு தொழுகையை எவ்வாறு வலியுறுத்தி சொன்னார்களோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப பாருங்க. இதெல்லாம் தொழுகை இல்லாம இந்த மக்கள் இன்னைக்கு வழிகட்டு போயிருக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அச்சப்பட்டது சரியாதான் இருக்கு. இன்னைக்கு இந்த கபர் வணக்கத்தை நோக்கி சமுதாயம் 80% போயிட்டு இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அச்சப்பட்டது கரெக்ட் தான். 3ஆவதாக மிக மிக இன்னும் முதலில் கூட இதை சொல்லலாம். இது ஏன் 3ஆவது சொல்றோம்னா, ஒரு உரையில் நம்ம அப்படி அமைச்சு 2 விஷயத்தை சொல்லி இது நம்ம தலைப்பு தேவையான சொல்றாங்க. பெண்கள் விஷயத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெண்கள் விஷயத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தது எவ்வளவு ஒரு அழகா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இந்த தொழுகை நமக்கு தேவை, இந்த கபர் வணக்கத்துக்கு நம்ம விலகி வரணும். அல்லாஹ்வை இணை வச்சா அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். தொழாமல் இருந்தா அவர்களுக்கு இந்த நரகம், தொழாமல் இருக்கக்கூடிய ஒரு கதர் என்று சொல்லக்கூடிய நரகத்துல மக்கள் வந்து இந்த நரகத்துல கிடக்கும் பொழுது சொர்க்கவாசிகள் அவர்களை பார்த்து கேட்பாங்க, ஏன்பா நல்ல மனுஷன் தானே நீ, உன்னிடம் எல்லாம் நல்ல பண்புகள்லாம் இருந்துச்சு, ஏன் இந்த நரகத்துல கிடக்கிற அப்படின்னு கேட்டா சகரில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லுவாங்களா, நாங்கள் தொழக்கூடியவர்களில் ஒருவராக இருந்ததில்லை. அப்ப என்ன காரணம் அந்த நரகத்துல இருக்கிறதுக்கு,
இவன் தொழாம இருந்தது ஒரு காரணம். அதே மாதிரி இந்த கபர்வாசி எங்க போவான், கபரை வந்து வணங்கக்கூடியவன் நரகத்துக்கு போவான். அதே மாதிரி இந்த பெண்ணினத்தை வந்து பாதுகாக்காமல், பெண்களை வந்து போற்றாமல் அல்லது அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்காமல் அவர்களை தக்க முறையில் நடத்தாமல் இருந்தான்னு சொன்னா இவனு நரகத்துக்கு தான் போவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி நாட்கள்ல அதிகமாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறது இந்த பெண்களுடைய விஷயம். அப்ப இந்த ஐயாம காலத்துல இவன் என்ன செய்யறான், தகப்பனார் மௌத்தா போனா அந்த மாத்திரம் ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறான், மாமியார கல்யாணம் பண்ணிக்கிறான். உங்களன்னு ஒருத்தி இருந்தா போதும், வேற ஒண்ணுமே இவனுக்கு வந்து என்ன இல்ல, ஒரு கட்டுக்கோப்பு இல்ல, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இல்ல, அறிவுறுத்து சொல்லுவதற்கு ஒரு ஆள் இல்ல. இதே மாதிரி தொடர்ந்து இவன் போயிட்டே இருந்தானா இவன் எங்க போய் நிற்பான்? இந்த மதீனாவில் வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்த திருமண பந்தங்கள் வந்து சீரா இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஜூசிகள் இருந்திருக்கிறாங்க, இந்த தீயை வணங்கக்கூடியவர்கள். இந்த தீயை வணங்கக்கூடியவர்கள்ட்ட மட்டும்தான் இந்த இஸ்லாத்திற்கு ஒத்து போகக்கூடிய அளவுல திருமண பந்தங்கள் இருந்துச்சே தவிர இந்த யூதர்கள்ட்டையோ கிறிஸ்தவர்கள்ட்டையோ அல்லது இந்த மக்கத்து காப்பிர்கள்ட்டையோ இந்த ஒழுங்கான திருமண பந்தமே கிடையாது. ஒரு ஆண் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தா போதும், பெண் என்று ஒருத்தர் இருந்தா போதும், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி பால்ய விவாகம் கூட அவங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமா இருந்தது. அது பெரிய உதாரணம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமணமே நமக்கு உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 6 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது திருமணம் செய்ததாக அறிவிப்பு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு மாற்றத்தை செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த அறிவிப்பு எல்லாம் வந்து இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கப்படுறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அந்த பகுதியில வாழ்ந்தக்கூடிய மக்களுடைய மென்டாலிட்டி எவனருக்கு புத்தி என்னதுக்கோ அதுதான் அவருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதையெல்லாம் அறிவுறுத்தப்படுதோ, எதையெல்லாம் வகையாக வருகிறதோ வந்த பிறகுதான் அவங்க வந்து அதை வணக்கமாக செய்வாங்க, நமக்கு கட்டளை இடுவாங்க. அப்ப அதற்கு முன்னால் அது என்ன ஆகாது, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அறுவை சிறுவை பண்ணாங்க நான் பண்ணுங்க சொல்ல முடியாது. பின்னால் என்ன செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தடை விதிக்கிறாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதி வாழ் மக்கள் இருந்த பழக்கம் இந்த மாதிரி திரும்பிகளை திருமணம் செய்யக்கூடியது. அப்ப இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் அந்த மக்களுக்காக இருந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான திருமணங்களை நாம் செய்யலாமா? திரும்பியை திருமணம் பண்ணலாமா? அத்தை இருக்குது இல்லையா, அப்பாவுடைய சகோதரி, தகப்பனாருடைய சகோதரி அத்தை இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாமா? இன்னும் சொல்ல போனா நம்ம பகுதியில மிக கொடுமையாக செய்யப்படக்கூடிய திருமணங்கள், 2 திருமணம் யாராச்சும் ஒருத்தர் பண்ணிருப்பார். இவ்வளவு நேரம் வந்து பேசணுமே, சமுதாயத்திற்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் பலதார மனம் அவசியம், சமுதாயத்திலிருந்து தீமைகள் களையப்பட வேண்டும்னா பலதார மனம் அவசியம், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விபச்சாரத்தை ஒழித்து கட்டணும்னா பலதார மனம் அவசியம், இந்த சமுதாயத்தில் இருக்கிற அனாதைகளை வந்து களையணும்னு சொன்னா பலதார மனம் அவசியம், ஒவ்வொரு பூமியும் தரிகட்டு வலிகட்டு நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா பலதார மனம் அவசியம் நம்ம சொல்றோம்னு சொன்னா பலதாரம் பண்ண நம்மளால இருக்கிறோம். யாரு? 2 சகோதரி கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஹராமாக்கிருக்கிறான். இது ஏன் அல்லாஹ் தஆலா ஹராமாக்குனா, இதை ஏன் நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இதை நம்ம தெளிவா நாளைக்கு பார்ப்போம். அப்போ ஹராமாக்கப்பட்ட ஒரு செயலை தான் இவன் சலுகையாக நினைச்சு செஞ்சிருக்கான். அப்ப 2 திருமணம் செய்தவர்களை பெரும்பாலும் பார்த்தோம்னா அவர்கள் 2 சகோதரிகளை திருமணம் செய்தவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டாமா? இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டாமா? இதெல்லாம் ஒழித்து கட்டப்பட வேண்டாமா? 1400 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு மூட நம்பிக்கைய, ஒரு முட்டாள்தனமான காரியத்தை இன்னைக்கு பகுத்தறிவை சார்ந்த ஒரு மதத்துல இருக்க, ஒரு மார்க்கத்துல இருக்கிறேன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிம், உலக வாழும் மக்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவன், முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன் ஒரு முஸ்லிம் வந்து இவ்வளவு பெரிய தவறை செய்யறான்னு சொன்னா அதை நாம் கண்டிக்க வேண்டாமா? யாரு கண்டிக்கிறது? ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள், மார்க்கத்தை கற்று அறிந்தவர்கள் அதற்கு போய் வந்து பாத்தியா ஓதி நிக்கா ஓதி அல்லாஹும் அல்லது பயனை ஓதுகிறார்கள் சொன்னா இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரியான திருமணங்கள்ல இருந்து நாம் விலகணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்றும் தனது திருமறையிலே கூறியிருக்கிறானோ அதற்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை முழுமையாக நாம் வந்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு ஏன் நம்ம அந்த சப்ஜெக்ட் போறேன்னு சொன்னா அது முழுசா சொல்லி முடியாது. பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே அவசரமா சொன்னோம்னா அது புரியாம போய் இப்ப எப்படி 2 திருமணம், அதே மாதிரி வேற ஒரு மாதிரியான 2 திருமணம் வந்து சமுதாயத்தில் இன்னும் பல குழப்பங்கள் வந்துடும். அதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செய்யறோம், சரியான முறையில் பட்டியலிட்டு யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். நேரம் அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த திருமணங்களை பற்றியே நம்ம என்ன செய்யறோம், யாரை திருமணம் செய்ய வேண்டும் கூடாது என்பதை தெளிவாக பார்ப்போம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் விளங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்வில் வந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்கு தாவான அஸ்ஸலாமு அலைக்கும் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, எனது சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதனையெல்லாம் நமக்கு அனுமதித்து இன்னும் எதனையெல்லாம் தடுத்திருக்கிறான் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே இன்னும் அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்திலும் நாம் ஒன்று கூடி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்று கூறுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு கட்டளையை, ஒரு அறிவுரையை, ஒரு உத்தரவை உங்களுக்கு பிறப்பித்திருந்தால் அதனை எந்த ஒரு கோணத்திலும் நீங்கள் மீறிவிடக்கூடாது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதே இல்லை. எந்த ஒரு சாதாரணமான ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு வீட்டிலே ஒரு வேலைக்காரனை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருக்கட்டும், அவனுடைய கட்டளைகளை மீறுவதை அவன் விரும்ப மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு பிடிக்காத விஷயங்களைத்தான் அவன் செய்யாதே என்று சொல்வான். அவனுக்கு தேவையான மற்றும் அவனுக்கு விருப்பமான வேலைகளை தான் அவன் செய்யவும் சொல்லுவான். அப்படி வேலையை செய்ய சொல்லி அதை மீறப்போகும் பொழுது அவன் நம்மளை பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாக்க முடியாது என்று சொன்னால், ஒரு நிறுவனத்திலே நாம் பணிபுரிந்தால் அவருக்கும் நமக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கும்? அதிகபட்சமாக அவருக்கு வேலை, நமக்கு சம்பளம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேயே அதை மீறி அவருக்கு எதிராக நாம் செயல்படுவது அவருக்கு பிடிக்காது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கோம். 8 மணிக்கு டியூட்டி முடியுது, 7:30 மணிக்கு போயிடலாம் தான், இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னால போறதுனால அவர் தூக்கி நம்மள நரகத்துல போட மாட்டாரு. அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முழுக்க அந்த சம்பளத்தையும் அவர் பிடிச்சிட மாட்டாரு. அவருக்கு விரும்பம், ஏன் அங்க வேலை செய்யற வரைக்கும் நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோமே, அப்படி என்ற ஒரு எண்ணம் தான். தப்பு இல்லை, அப்படிதான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாம், எந்த இறைவன் நம்மை படைத்தானோ, எந்த தூதரை நமக்கு வழிகாட்டியாக அனுப்பி அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொள்ளாத பற்றி கவலை இல்லை, ஏற்றுக்கொள்ளாத பற்றி பிரச்சனைகளை அவங்களை பற்றி நம்ம பேச போறது இல்லை. ஏற்றுக்கொண்ட நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட நாம், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை நமக்கு அனுமதித்திருக்க அதை நாம் தடுத்துக் கொள்வதோ அல்லது அவன் தடுத்திருப்பதை நாம் அனுமதித்ததாக எடுத்துக் கொள்வதோ, இது நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஓவர்டேக் பண்றது. லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்க முந்தாதீங்க, முந்திட்டு போகாதீங்க. அப்ப அறிவுல முதிர்ச்சி இருந்துச்சுன்னு அர்த்தம். 2 சகோதரி கல்யாணம் பண்ணாத, திருமணத்தை பற்றி தான் நீங்க பார்க்க போறோம். அப்போ 2 சகோதரிகளை திருமணம் பண்ணாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, அது என்ன நீ சொல்றது, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னா, இது ஓவர்டேக் பண்றது. அல்லாஹ்வுடைய அறிவை விட நம்மை நாம் அறிவாளியாக அல்லது அவனுடைய கட்டளைகளை மீறுவது. இது போன்ற மீறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதன் அறிந்தோ அறியாமலோ செய்து விடுகிறான். ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமணத்தை பற்றி சொன்ன விஷயங்களை நேற்று நாம் பார்த்தோம். குறிப்பாக அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு விருப்பமான பெண்களில் இருந்து 2, 3, 4 வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் அனுமதித்திருப்பதையும் அதனுடைய அவசியத்தையும் நாம் நேற்று பார்த்தோம். அவ்வாறு அவசியம் ஏற்பட்டு நாம் திருமணம் செய்து கொள்ள முற்படும் பொழுது, ஒரு பெண் என்று மட்டும் இருந்தால் அவள் போதுமா, அல்லது உறவு முறைக்கு இஸ்லாமியதன் ஒரு வரையறுத்து தந்திருக்கிறதா என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத்துன் நிசாவிலே 23வது வசனத்தில் வரிசையாக உறவு முறைகளை கூறுகிறான். இந்த உறவில் உட்பட்ட எந்த ஒரு பெண்ணையும் ஒரு மூமினான ஆண் திருமணம் செய்வது கூடாது. அவனுக்கு இந்த பெண்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருப்பதாக, தடுக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். முதலாக அந்த வரிசையிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெண்களிலேயே தாய்மார்கள், உங்களுடைய தாய் இருக்குது இல்லையா, அம்மா இருக்குது, இந்த அம்மாவை நீங்க திருமணம் செய்யாதீங்க, உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப அல்லாஹ் தஆலா இதை சொல்லும் பொழுது நமக்கே கூட என்ன ஒரு அறிவு இருப்பாங்க, தாயை போய் ஒருத்தர் திருமணம் பண்ணுவானா, ஒரு பெற்றெடுத்த தாயை ஒரு போய் திருமணம் பண்ணுவானா, யாருடைய வயிற்றில் நீங்கள் பிறந்தீர்களோ அதை மட்டும் தாய் என்று இஸ்லாம் சொல்லவில்லை.
தாய்க்கு ஒரு பரந்த பொருள், ஒட்டுமொத்தமாக ஒரு 1000 பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அப்ப தாய்மார்களே என்று சொல்லி பேசுவோம். அப்ப அதுல தாய்மார்கள் சொல்ல எல்லாம் தாய் ஆயிடுவாங்களா? கிடையாது. அப்ப அதுக்கு ஒரு பொண்ணை நம்ம திருமணம் பண்றது அனுமதி இருக்குது. ஆனா இஸ்லாம் தாய்மார்கள் என்று ஒரு சில பேரை சொல்லுது. அது யார் யாரோ அவர்களை மட்டும்தான் நீங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமணம் செய்ய உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெண்களிலேயே முதல் நிலையில யார சொல்றோம் அப்படின்னா தாய்மார்கள், உம்மஹாத்துக்கும். இந்த தாய்மார்கள் சொன்னா யார் என்பதை நம்ம இன்ன பிற இடங்கள்ல வரக்கூடிய ஆயத்துக்கள்லையும் ஹதீஸுகள்லையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளை பெற்றெடுத்த தாய் தான் முதல்ல ஸ்தானம். அதே சமயத்துல என்னுடைய தகப்பனார் இருக்கிறாரு, அவர் எத்தனை திருமணங்கள் செஞ்சுட்டாலும் அவங்க எல்லாம் எனக்கு தாய் தான். நபிமார்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள் மட்டும் மற்ற நபிமார்களை பற்றி சொல்லல. இந்த நபிமார்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய காலத்துல வாழல, சஹாபாக்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கிறாங்க. அவர்களுக்கு மனைவி இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப 2 சஹாபி இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் ஒரு தன்னுடைய ஒரு மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாரு, தலாக் விட்டாருன்னா இன்னொரு சஹாபி அபூ ஸலமா இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், தடை இல்லை. அதே மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவராகத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய மனைவியில ஒரு மனைவியை தலாக் சொல்லிட்டாருன்னா சஹாபியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலாமா? அப்படின்னா அதுவும் கூடாது. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் இந்த மூமின்களுக்கு தாயாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அவங்க இல்லைங்க, ஆனா சஹாபாக்களுக்கு இருக்கும்பொழுது இந்த குர்ஆன் அருளப்பட்டதுனால அவர்களுக்கு சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களுக்கு எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகள் தாய்மார்கள், உங்களை பெற்றெடுத்தவர்களும் தாய்மார்கள். இன்னும் உங்களுடைய தகப்பனார் திருமணம் செய்த அனைத்து பெண்களும் அவர் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி அவர் விவாகரத்து பண்ணிட்டா கூட அது உங்களுக்கு தாய் தான். அவர் வச்சுக்கிட்டு அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் பண்ணான். அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இஸ்லாம் முழுக்க வழங்குறதுக்கு முன்னால அவன்கிட்ட இருந்த ஒரு பழக்கத்தை நம்ம நேற்று பார்த்தோம். ஒரு தகப்பனாருக்கு 4 மனைவி 5 மனைவி இருந்துச்சுன்னு சொன்னா அவன் இறந்த பிறகு அதுல இருந்து ஒரு பெண்ணை இருப்பதுதான் மகன் கரை கட்டிக்குவான். அப்ப இது கூடாது என்று சொல்லி முதல் ஸ்தானத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் திருமணம் செய்வது கூடாது. அது பெற்றெடுத்த தாயாக இருக்கட்டும், அது மாற்றான் தாயாக இருக்கட்டும், இன்னும் தாயுடைய சகோதரிகளை கூட நம்ம என்ன சொல்றோம் வழக்கத்துல தாயின்னு சொல்றோம். ஆனா தாயுடைய சகோதரிகளை கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்ப இந்த தாயுடைய ஸ்தானத்துல தாயுடைய சகோதரியை அல்லாஹ் கொண்டு வரல, தாயுடைய தாயை சொல்றோம். தாயுடைய தாய் இருக்குது என்ன சொல்லுவாங்க? நானிமா, நன்னிமா, அம்மா, ஊருக்குள்ள ஒரு பேர் சொல்லுவாங்க. தாயுடைய தாய், தந்தையுடைய தாய், இவையெல்லாம் எந்த ஸ்டேஜ்ல வரும்னா தாயுடைய ஸ்டேஜ்ல வந்துடும். இதுக்கு என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய மகன், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகன் என்று குறிப்பிடுறாங்க. அப்ப மகனுடைய மகனும் மகளுடைய மகன் எவ்வாறு மகன் ஆகிறானோ அந்த மாதிரி தாயுடைய தாயும் தந்தையுடைய தாயும் தாயுடைய ஸ்தானத்துக்கு வந்ததுனால இதை தவிர மற்ற பெண்கள் நீங்க அன்புள்ள தாய்மார்கள் நீங்க சொல்லலாம், ஆனா எல்லாரும் தாயாக மாட்டாங்க. அப்ப இது மட்டும்தான் இஸ்லாம் தாய்மார்கள் சொல்லுது. அப்ப எந்த ஒரு கோணத்திலையும் இந்த மாதிரியான ஒரு உறவு முறை இருக்குமே, ஆனால் ஒரு முஸ்லிம் திருமணம் செய்யறதுக்கு முன்னால இந்த ஸ்டேஜ்ல அந்த பெண் இருக்குதா அப்படி என்பதை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். நம்ம வாழக்கூடிய பகுதியில வேணா ஆச்சரியமா இருக்கலாம், அன்னைக்கு சர்வசாதாரணமா இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு வாழக்கூடிய மக்களை கருத்துல கொண்டுதான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நமக்கு ஒத்து போவோம், நாளைக்கு வரக்கூடிய அடுத்த நூற்றாண்டுலயோ இதே மாதிரியான மறுபடியும் காட்டு நாட்டு மனுஷன் வராதுதான் சொல்ல முடியாது. விஞ்ஞானத்துல வேணா முன்னேற்றி போலாம் தவிர அறிவுல ஒரு பக்கம் என்ன செய்யறா ரொம்ப சரிவுல தான் போயிட்டு இருக்கான். மறுபடியும் அவனை கற்காலத்துக்கு போனாலும் மறுகாலத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பவும் இந்த குர்ஆன் தான் வழிகாட்டி. ஏன் இன்னொரு குர்ஆன் வரப்போறது கிடையாது, இனி ஒரு தூதர் வரப்போவது கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாம் திருமணம் செய்யக்கூடிய பெண்களிலேயே முதலாக இந்த இனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் உங்களுடைய தாய்மார்களாக இருந்துவிடக் கூடாது. அடுத்தது ஒரு வனாத்துக்கும், உங்களுடைய மகள்கள், உங்களுடைய தாய்மார்களை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களுடைய மகள். இது நமக்கு ஆச்சரியம் பண்ணுவோம், மகளை போய் திருமணம் பண்ணுவானா? அப்படி நல்ல ஒரு நிலையில புத்திசுவான விதமா இருக்கிறவன் மகளை திருமணம் பண்ண மாட்டான். ஆனா மகள் என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு சில விதிமுறைகள் இஸ்லாம் வைத்திருக்குது. நீங்க ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அதன் மூலம் பிறக்கிறது மட்டும்தான் மகள் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா அது மகள் இல்ல, அதுவும் மகள் தான். இன்னும் பல மகள்ங்கிற ஸ்தானம் எல்லாம் இருக்குது. இந்த மகள் என்று சொன்னா என்ன சொன்னீங்கன்னா, இப்போ என்னுடைய மனைவிக்கும் எனக்கு பிறந்தது மகள், அதே மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே ஒரு கணவன் இருந்து அதன் மூலம் ஒரு மகள் இருந்தா அதுவும் எனக்கு மகள் தான். என்னுடைய மனைவியின் மகளும் எப்படி மகள் ஆகுறாளோ அதே மாதிரி எனக்கு என்னுடைய மனைவியுடைய முதல் கணவனுடைய மகள் இருக்குது இல்லையா, அதுவும் எனக்கு மகள் தான். அப்ப அதுக்கு நான் அப்பா கிடையாது, நான் எனக்கு மகள் கிடையாது என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, அது மகள் இல்லை என்று நினைத்து விட முடியாது. இன்னும் மகள் என்று சொல்லக்கூடியது மகளுடைய மகள். எப்படி தாயுடைய தாய் தாய் என்று பார்க்கிறோமோ அதே மாதிரி மகளுடைய மகளும்
மகள் தான், மகனுடைய மகளும் மகள் தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு விதிமுறையில இன்னொன்று அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் இங்க நம்ம விளங்கிறதுக்காக இங்க நம்ம பார்க்கணும். பால்குடி, ஒருத்தர் இந்த பால்குடி என்று சொல்லக்கூடியத ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா நம்ம பகுதியெல்லாம் இப்ப கிடையாது சுத்தமா. அன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த அராபிய தீபகற்பத்துல இந்த பழக்கம் வெகுவாக இருக்குது. இங்க இருவிதமான மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா இந்த கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு இயல்பிலேயே இந்த தாய்ப்பால் அதிகம். இந்த கருப்பினத்தை சேர்ந்த பெண்களுக்கு இயல்பிலேயே அவர்களுக்கு தாய்ப்பால் அதிகம். அவர்கள் இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விதமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த குழந்தையை வளர்ப்பாங்களே அது ரொம்ப சிறப்பா இருக்கும். மூன்றாவதாக மொழி. மொழி அராபியர்கள் இது நாள் வரைக்கும் மொழியில அவர்களுக்கு ஒரு பற்று. இன்னைக்கு நம்ம பிரீஜ கூட பிரீஜ்னு சொல்றது இல்ல, அதான் அதற்குரிய பெயரை சொல்லி அரபியில தான் நினைச்சா. இன்னைக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் இருக்குது. அப்ப இந்த மாதிரி நம்ம குளிர்சாதன பெட்டி இருந்தாலும் அதை பயன்படுத்துறது இல்லை. அப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களே அந்த மொழியில அந்த உச்சரிப்பு, அந்த மொழியை ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முறையில கத்துக்கணும்னு சொல்லி அவன் வசதி உள்ளவனா இருந்தாலும் வசதி இல்லாதவனா இருந்தாலும் அதை ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பான். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த குழந்தைய அந்த மாதிரி பெண்கள் கிட்ட கொடுத்து வளர்க்கணும்னு விரும்புவாங்க. அப்ப திருமணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் நகரத்துக்குள்ளார இருக்கக்கூடியதுல காற்று சரியா இருக்காது, இந்த மாதிரி தேவையான இதெல்லாம் சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொல்லி கிராமப்புற வாழ்க்கை தான் குழந்தையோட வளர்ச்சிக்கு சிறந்தது அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் கருத்துல கொண்டு குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கிராமப்புறத்துல இருந்து இங்க வருவாங்க. இங்க சுத்தி எங்க நாட்டு ஒரு குழந்தை கிடைச்சா அதை அவங்க கொண்டு போய் வளர்ப்பாங்க. அதற்கு ஒரு சில ஊதியங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அந்த பாலை அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி பால் குடித்து விட்டா இப்ப என்னுடைய சகோதரர் என்னுடைய தாய்க்கு இருக்க பால் குடிச்சிருக்காரு இல்லையா, அதே மாதிரி நீ அந்த தாய்கிட்ட பால் குடிச்சா அந்த பெண்மணிக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உனக்கு சகோதரர், அந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் உனக்கு சகோதரிகள், அதனுடைய பிள்ளைங்க எல்லாம் உனக்கு ரத்த பந்தத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால பனாத்துக்கும் என்று சொன்னால் மகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த எல்லா தகுதியும் வந்துடும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை எல்லாம் பால் குடியும் சமமாக்கிடும். ரத்தத்தை எப்படி நம்ம சம்பந்தப்படுத்தி சொல்றோமோ அதே மாதிரி இந்த பாலையும் நீங்க என்ன செய்யலாம், சம்பந்தப்படுத்தலாம். ஆனா அந்த பால் குடி என்பது எப்படி இருக்கணும், அந்த பருவத்தில் கொண்டதாக இருக்கணும். 2 வயது என்று பால் குடி பருவம் இருக்குது, அதற்கு உள்ளார அந்த பால் குடி குடித்தாதான் அந்த ஸ்டேஜ். அதற்கு பின்னால உணவு உண்ணக்கூடிய குழந்தை ஒரு சில மருத்துவ ரீதியாகவோ வேறு ரீதியாகவோ அந்த பாலை அறிந்திருந்தால் அது பால் குடியில சேராது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப அந்த மகள் என்று சொல்லக்கூடியதுலயும் நம்ம திருமணம் செய்வதற்கு முன்னால இந்த மாதிரியான ஒரு உறவு வந்துவிடக் கூடாது என்பதுல ஒரு முஸ்லீம் கண்காணிப்பா இருக்கும். அவங்க தெரியாத என்ன செஞ்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்குரிய தாய் எங்கனாச்சும் போயிருந்தா அந்த குழந்தை அழுகுன்னு சொல்லி அவங்க தூக்கி பால் கொடுத்துருப்பாங்க. கிராமப்புறத்துலயோ அல்லது ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கும். அப்ப இதை அவங்க ஞாபகம் வச்சு அவங்க சொல்லிடணும், இந்த மாதிரி நான் பால் கொடுத்தேன், ஒரு முறை கொடுத்தாலும் அது பால் குடியில சேர்ந்துடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அஸ்வாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய மகள்கள், அதுக்கடுத்து உங்களுடைய சகோதரிகள். சகோதரிகள்னால இதுதான் உடன் பிறந்த சகோதரிகள், நம்மளுடைய பால்குடி சகோதரிகள். இன்னும் சகோதரிகள் இதுல என்னுடைய 2 மனைவி எனக்கு இருக்குது, இதற்கு பிறந்த குழந்தைகள், அதற்கு பிறந்த குழந்தைகள், அந்த மனைவிக்கு முன்னால் இருந்த கணவனுக்கு பிறந்த குழந்தைகள், இவை எல்லாம் என்னுடைய மகனுக்கு சகோதரிகள் லிஸ்ட்ல அடங்கிடுவாங்க. அப்போ இதற்கு அடுத்தாப்புல சகோதரிகள் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நினைக்கிற மாதிரி சகோதரி இஸ்லாம் சொல்லுங்க. நம்ம யார சகோதரி நினைச்சிருக்கோம், அடுத்த ஸ்டேஜா சித்தப்பா மக சகோதரி, சின்னம்மா மக சகோதரி, அம்மாவுடைய தங்கச்சியுடைய மகள் சகோதரி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாழக்கூடிய சமுதாயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சமுதாய மக்கள், நம்மளை சார்ந்து வாழக்கூடிய அல்லது நம்மளுடைய பகுதியில வாழக்கூடிய இந்து சகோதரர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டா, நடக்க தெரியாதவன் சித்தப்பாவுல கல்யாணம் பண்ணுவான். சித்தப்பாவோட எங்க இருக்கும், அப்பா சொத்தை பங்கு போட்டா பக்கத்துல இருக்கும். அப்பா சொத்து ஒரு ஏக்கர் இருக்குன்னா அது பங்கு போட்டா சித்தப்பா பக்கத்துல தான் இருப்பான். நீ சித்தப்பா ஒருத்தர் கல்கத்தால இருப்பான், ஒருத்தர் அமெரிக்காவில் மழை தெரியாது. ஆனா அவர்கள் பழமொழி எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இவன் நடக்கிறதுக்கு தெரியாம நினைச்சுட்டான், சித்தப்பா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிட்டான், நடக்க தெரிஞ்சு தான் போய் ஒரு வீட்டுல பொண்ணு பார்த்துருப்பான்னு சொல்லி அதை இலக்காரமா கூட சொல்லுவாங்க, ஒரு சோம்பேறியை பார்த்து. அப்போ சித்தப்பாவுக்கு திருமணம் செய்வது என்பது கூடாத ஒன்று. அது ஒரு சகோதரிக்கு சமம். இன்னும் கூட நம்ம பகுதிகளில் முஸ்லீம்களும் சரி மற்றவங்களும் சரி, அந்த அத்தை மகள் மாமன் மகள்னா அது முறை பொண்ணு, சின்னம்மா மகளும் சித்தப்பா மகளும் முறை பொண்ணு கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப இந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில அந்த மக்கள் எல்லாம் எந்த மென்டாலிட்டியில எந்த இதுல இருக்கிறாங்களோ அதே புத்தி தான் நமக்கு இருக்கும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த அல்லாஹ்வுடைய தூதராக அவர் இருந்தும் அவருக்கு எப்படிப்பட்ட அந்த மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பகுதி மக்கள் எப்படி இருந்தாலும் அப்படிதான்.
அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கறது தப்பு இல்லை. ஆனா இதை நாம் உணர்ந்து இதை தெரிந்த பிறகு அதே மாதிரி இருக்கிறது என்பது தவறு. அப்ப இதனால் வரைக்கும் இருந்தது வேற, நமக்கு தெரியல, எடுத்து சொல்லப்படல, நம்மளும் எடுத்து ஓதல, அதனால தெரியலன்னு நம்ம நியாயம் கட்டலாம் தவிர சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்ததை மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தது மார்க்கம், அவருடைய தூதருக்கு பிடித்தது மார்க்கம், அவர்கள் நம் மீது ஏவியது மார்க்கம். அதைத்தான் நாம் விரும்பணும் தவிர நம்மளுடைய விருப்பத்துக்கு அப்படின்னா காலையில ஏற்றி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நோம்பு நோக்கிறதுக்கு பசியை தாங்க முடியல எனக்கு விருப்பம் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஜக்காத் கொடுக்க விருப்பம் இல்ல, இப்படி சொல்ல முடியாது. அப்ப நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம மார்க்கம் சொல்ல முடியாது. மன இச்சைகளை நாம் பின்பற்றக்கூடாது. அப்போ சித்தப்பா மகளா இருந்தாலும், சின்னம்மா மகளா இருந்தாலும், அத்தை மகளா இருந்தாலும், மாமன் மகளா இருந்தாலும் இது நாலும் ஒரே ஸ்டேட் தான். எல்லாம் முறைப்பொண்ணு தான், முறைச்சாலும் சரி முறைக்காட்டி சரி முறைப்பொண்ணு தான். அப்ப முறைப்பெண் என்று நாம் எதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இன்னும் சின்னம்மா சித்தப்பா தான் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு தான் என்ன சொல்றது முன்னுரிமை, அவங்களுக்கு தான் பிரியாரிட்டி. நீங்க திருமணம் செய்வதாக நீங்கள் என்னன்னா முதல்ல சித்தப்பா உள்ள கொண்டு இருக்கணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சின்னம்மாவோட உறவை பேண சொன்னாலும் எல்லாம் சொல்லலாம். அப்ப உறவை பேணுதல்னா இதுதான். நீங்க எப்படி உறவு பேணுவீங்க? நீங்க கல்யாணம் பண்ணாதான் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்து விட்டுப்பட்டு போச்சுன்னா நம்மளுடைய உறவே அறுத்து போச்சு அப்படிக்கும். போயிடுச்சு, இனிமே என்ன இருக்குது, திருமணம் ஏதாவது போவாங்க வருவாங்க, அடிச்சுவாங்க பிடிச்சுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அது கல்யாணம் பண்ணலன்னா அவ்வளவுதான், அப்படியே முடிஞ்சு போயிடுன்னு சொல்லி உறவை பேணுங்கள் நல்லா சொல்லி இருக்கிறதுல இந்த மாதிரி முதலுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த பந்தங்களுக்குள்ளார நம்மளுடைய திருமண வாழ்வை அமைத்துக் கொள்ளணும். அதுல சகோதரி என்ற இந்த மனப்பக்குவம் நம்ம மனசுல இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சகோதரி கிடையாதுன்னு தான். சகோதரின்னு சொன்னா நம்மளுடைய தாயில தந்தைக்கு யாரோ ஒருத்தர் பிறந்திருக்கணும், அல்லது நம்மளுடைய தாய்க்கு முன்னால் இருந்த கணவருக்கு பிறந்திருக்கணும், அல்லது நம்ம தந்தையுடைய முன்னாள் மனைவிக்கு பிறந்திருக்கணும், அல்லது பால் குடியால் சகோதரி ஆயிருக்கணும். இல்லாட்டி சகோதரி கிடையாது. சகோதரிகளே நீங்க சொல்லலாம், சகோதரிகள் ஆயிடுவாங்களா? கிடையாது. சொத்துல பங்கு கொடுக்க மாட்டோம். அதுல நம்ம திருமணம் பண்ணாம இருக்க மாட்டோம். திருமணம் பண்ணாத ஒரு இளைஞர் பேசுறாரு, அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சகோதரிகள், இந்த மாதிரி சகோதரி ஆகாது. அப்ப இந்த மாதிரி சகோதரி ஆகும் ஆகாது என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவா பின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் 5081வது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நீங்க எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் என்ன கேட்கிறாரு, நான் உங்கள் சகோதரன் ஆயிற்று. அவர் எப்படி கேட்கிறாருன்னா, நான் உங்களுக்கு மார்க்கத்துல சகோதரன் இல்லையா, அந்த லிஸ்ட்ல அவர் கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலும் வேதத்தின் அடிப்படையிலும் நீங்கள் எனக்கு சகோதரர் தான், ஆனா உங்களுடைய மகள் எனக்கு ஆகுமானவன், ஹலால் தான், ஹராம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு மூமினும் சகோதரன் தான். அந்த சகோதரன் என்ற சகோதரன் இந்த சகோதரன் கிடையாது. அப்ப அந்த சகோதரனா மார்க்கத்தின் சகோதரன். ஒரு அடிமையை நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஒரு அடிமையா இருக்கட்டும், அடிமை இல்ல அனாதையை நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அந்த அனாதை உங்களுக்கு மகனாக மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வளர்ப்பு மகன் என்று சொல்றோம் இல்லையா. இந்த வளர்ப்பு மகன் சொன்னீங்கன்னா வளர்ப்பு மகன் தான், சொந்த மகன் கிடையாது. அப்ப வளர்ப்பு மகனுக்கு உங்களுடைய மகளை நீங்க என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவன் பேரை வச்சு இன்னும் நம்ம பெரிய ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை எடுத்து வளர்க்கும் பொழுது இவங்க இன்சியில போட்டுக்கோங்க. மேலோட்டமா பார்க்கறது அதான் கரெக்டுமோ, மேலோட்டமா நம்ம பார்க்கும் பொழுது என்ன எடுக்கிறான் வளர்க்குறான், பேர போடுறதுல என்ன போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பெயர் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையுடைய தாயினுடைய கற்பு தான் கலங்கப்படுத்தப்படுது. யாருடைய ரத்தத்துக்கு பிறந்தது அவன், அப்ப யாருடைய விந்தணுல இருந்து அவன் மகனா வந்தானோ அவனுடைய பேர் தான் தகப்பனுடைய பேரை சேர்க்கணும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு தான் பெயரை மாற்றாங்க, கூப்பிடும்போது தந்தை பேரை சேர்த்து கூப்பிடுறாங்க. ராமசாமியோட மகன் பெரியசாமி இஸ்லாத்துக்கு வந்தா பெரியசாமி அப்துல்லா ஆயிட்டா, அப்துல்லா சொன்னா ராமசாமி தான். அதை மாற்ற முடியாத, அதை மாற்ற கூடாதுங்கிறாங்க. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாற்றக்கூடாது. மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களோட தந்தை பெயரையும் சொல்லி கூப்பிடுவான் அப்படின்னு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு குழந்தையை எடுத்து நாம் தத்து எடுத்து வளர்த்தோம்னு சொன்னா அந்த தத்து எடுத்து நீங்க வளர்க்கும் பொழுது கூட உங்களுக்கு அவர் மார்க்கத்தில் தான் சகோதரர். உங்களுக்கு உண்மையிலேயே சகோதரன் ஆக முடியாது. உன் பிள்ளைங்களுக்கு அவன் சகோதரன் கிடையாது, உன் சொத்து அவனுக்கு பங்கு கிடையாது, உனக்கு அவன் மகன் கிடையாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கான், நமக்கு அழகா புறப்படுத்தி வந்திருக்கான். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அடிமையாக இருக்கும்போது அடிமை தலையை இஸ்லாம் கட்டமைத்து சொல்லும் பொழுது அவரை விட்டுறாங்க. ஆனா அவர் போக மாட்டேங்கிறார். அப்போ ஒரு அடிமையை அடிமைனா நம்ம எப்படி சாதாரண ஒரு கைதியை இன்னைக்கு விட்டா போதுன்னு ஓடக்கூடியவங்க இருக்குது. விட்டா போதுன்னு சொல்லி நான் பிடிச்சி நம்மளை பிடிச்சி ஜெயில குற்றான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு குற்றத்தை எல்லாம் காப்பாற்றணும். ஒரு 10 நாள் ஆச்சு, கதை திறந்துட்டு ஓடி வந்துடணும், அது வேற பிரச்சனை. அவன் கதை திறந்துட்டு ஓடுங்கிறான், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அங்க விட இங்க நமக்கு பெசிட்டு தான் நம்ம போக மாட்டோம். அங்க விட இங்க அன்பு அதிகமா இருந்தான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அடிமை தலை விடுத்து நீ அடிமை இல்லப்பா, இனிமே நீ எனக்கு நீ போயிடுங்கிறாங்க, நான் போக மாட்டேங்கிறாரு அவரு.
அப்போ அந்த ஹாரிசாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து கூப்பிடும் பொழுது அவர் போக மாட்டேன்னு சொன்னா அவர் நீங்களே வச்சுக்கணும்னா இன்னும் அடிமையா அவனை வைக்க முடியாது, நான் வளர்ப்பு மகனா வளர்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஜெயித் இப்னு ஹாரிஸா வளர்ப்பு மகனை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த அத்தை மகளை வந்து ஜைனப் பின் ஜஹ்ஷை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் மத்தியில் விவாகரத்து வந்த பிறகு அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிக்காஹ் செஞ்சு திருமணம் செய்யி மருமகள் என்று சொல்லக்கூடியது இங்க வந்து ஒரு மாயை. ஆனா உண்மையிலேயே இருக்கும் மகனும் கிடையாது, இவன் மருமகளும் கிடையாது. உனக்கு ஏற்கனவே அர்த்தம் பண்ண அது ஒரு பிரச்சனை. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை கொண்டு இனி வரக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இது ஒரு உதாரணமா இருக்கணும். வளர்ப்பு மகன் வந்து சொத்துல பங்கு கேட்கக்கூடாது, அவன் வந்து உங்களுக்கு மார்க்கத்தின் சகோதரன். அப்ப ஜெயித் இப்னு ஹாரிஸா வந்து வளர்ப்பு மகன் என்ற வார்த்தையில சொல்லிக்கலாம் தவிர அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சகோதரன் தான், மார்க்கத்தில் சகோதரன். சொந்த சகோதரனுடைய திருமண மனைவியோட நீங்க என்ன செய்யலாம், விட திருமணம் பண்ணிக்கலாம். என்னுடைய அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, அல்லது என்னுடைய மனைவி இருக்குன்னு சொன்னா நான் மௌத்தா போனாலோ நான் தலாக்கு விட்டாலோ என்னுடைய மனைவி என்ன செய்யலாம், என்னுடைய சகோதரர்கள் திருமணம் செய்யலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அந்த மாதிரி ஜெயித் இப்னு ஹாரிஸா உங்களுக்கு சகோதரன், அதுவும் மார்க்கத்துல தான் சகோதரன். அவருடைய மனைவி திருமணம் செய்து உங்களுக்கு என்ன தடவை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை அமலாக்கலாம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா வளர்ப்பு மகன் தத்தெடுக்கக்கூடிய மகன் தான் நம்மளுடைய குடும்பங்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா அதற்குரிய பெயரை தான் போடணும். அப்படியே இல்ல பேர் யாரும் தெரியல, ஆஸ்பத்திரியில் வாங்கின பிள்ளை, குப்பத்தில் எடுத்த பிள்ளைன்னு சொன்னா ஆடியன் போட்டுங்க. நீங்க ஏன் தகப்பனார் பேர் பண்ணணும் அவசியமே இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து தகப்பனார் பேர் மட்டும் கேட்கவே மாட்டாங்க இந்தியாவில் உலகளாவில். ஏன்னா அவனுக்கே தெரியும் தகப்பனார் பேர் இல்லாத பிள்ளைங்க உலகத்துல நிறைய இருக்கிறாங்க. தகப்பனார் போட்டு இது காப்பாளர்னு போட்டிருப்பான், 2 ஒண்ணு அடிச்சுட்டு நீங்க எழுதிருப்போங்க காப்பாளர்னு சொல்லி. அப்ப இன்னொரு சிலர் வந்து குழந்தைய வளர்க்குறோம் நம்ம பிள்ளைன்னு தான் அவன் மனசுல இருக்கணும், தெரிஞ்சிடக்கூடாது பிள்ளைக்கு வந்து எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன கண்டிப்பா. ஆனா நமக்கு தெரிஞ்சவருக்கு இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம இல்லை. எப்பயோ வந்து என்ன ஆயிடுது அது தெரிஞ்சுதான் போகுது. அப்படி தெரிஞ்சு அவன் கஷ்டப்படுறதோட அப்படி சொல்லி வளர்த்துரு, நீ அப்படி சொல்லி வளர்த்துட்டா சிரமம் இருக்காத. அவன் நல்லா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு 22 வயசு ஆகும்போது எதிராக அவன் அப்பா அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு அவன் சொல்லிடுவான், சொந்தக்காரன் சொல்லிடுவான். அப்ப இவன் பிரச்சனை வரும்போது அப்பா அவன் மனசு எவ்வளவு பாதிக்கப்படும். அப்ப இந்த அளவு வந்து நம்பிக்கை வைத்து நம்பிக்கை துரோகம் பண்ணி ஒரு உள்ளம் பாதிக்கப்படுறத அல்லாஹ் தஆலா விரும்பல. ஆரம்பத்துல சொல்லிடு ஆஸ்பத்திரி தான் எடுத்தேன் 500 ரூபாய்க்கு அவன் ஏதாவது சொல்லு, அதனால அதே மனசு போறான். ஏன் எடுத்துன்னு கேட்க போறான். இன்னும் சொல்ல போனா மகன் என்று சொல்லும் போது நீங்க திட்டும்போது அவனுக்கு கோபம் வரும். நீங்க ஒரு நல்லது செய்யும் போது அவனுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. மகன் இல்லைன்னு சொல்லி நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், அதிக அன்புடையவனா இருப்பான். வளர்த்துருக்காங்க நம்ம நன்றி மறக்க கூடாது அப்படி என்று சொல்லி அவனுடைய உள்ளத்துல ஒரு இது ஏற்படும், ஒரு கௌரவம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான ஒரு உறவு முறைகளை இஸ்லாம் வந்து ரத்த பந்தத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்ப ரத்த பந்தத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே மாதிரி ரத்த பந்தம் இல்லைன்னு ஓப்பனா சொல்லுங்க. அப்ப ஓப்பனா சொன்னதான் இதுக்கு போயிட்டு இருக்கும். நீ மகன் நான் வளர்த்தாலும் மகன், சின்னம்மா மகன், நீ மகன் சொன்னா அப்புறம் மகன் என்று சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால மகள் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய மகள், உங்களுடைய மகளுக்கு மகள் இதுதான். சகோதரி என்று சொன்னா உங்களுடைய சகோதரி, உங்களுடைய தாயின் வேற கணவனுக்கு பிறந்த சகோதரி, இந்த மாதிரியான லிஸ்ட்ல அடுத்தது பால்குடி சகோதரி. இதுக்கப்புறம் யாரும் சகோதரி கிடையாதுன்னு சொல்லி இஸ்லாம் வந்து தெளிவாவே சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் ஓ காலாத்துக்கும் ஓ அம்மாத்துக்கும், 2 இது தாயின் சகோதரி தந்தையின் சகோதரி. இதுக்கு வந்து பெருசா நம்ம வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உறவு முறை தான். இந்த உறவு முறையில ஒரு சிக்கலும் கிடையாது. நம்மளுடைய தாய் யார் நம்ம தாயின்னு இப்ப பார்த்தோமோ அந்த தாயை கட்டக்கூடாது, சகோதரி வந்து நல்லா கதை கட்டிக்கலாமா, கூடாது. சரி தந்தை என்ற லிஸ்ட்ல வந்து நம்ம யாரெல்லாம் பார்த்தோமோ அந்த தந்தையுடைய சகோதரி கட்டிக்கலாம்னா இது 2ஐயும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இன்னொரு விளக்கம் தர்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க திருமணம் செய்யக்கூடிய மனைவியுடைய சின்னம்மாவையும் அத்தையும் நீங்க திருமணம் பண்ணக்கூடாது ஒரே காலத்துல. நீங்க உங்க மனைவிய வந்து உங்களுடைய மனைவிக்கு அத்தை இருக்குது, உங்க சொந்த அத்தையை திருமணம் பண்ணக்கூடாது, சொந்த சின்னம்மாவை திருமணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என் மனைவிக்கு தான் அத்தை, அவளை கட்டிக்கலாமா அப்படின்னா கட்டலாம், நீ இவ்வளவு கட்டாம இருக்கணும். அப்போ ஒரு பொண்ணை போய் நீங்க பாக்குறீங்க, அந்த பொண்ணை விட அந்த ஒரு சில வீடுகள் எப்படின்னு கேட்டா நம்ம இந்த இப்ப இருக்கக்கூடிய இதுல ரீதியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெண்ணை விட சின்னமாக வயசு கூடுதலா இருக்கும். ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இருந்த திருமண முறையை பாத்தீங்கன்னா சின்னம்மா விட சின்னதா இருக்கும். ஏன்னா அது சின்னம்மா. இதை விட அப்பா வந்து 2 திருமணம் பண்ணிருப்பாரு. ஆரம்பத்துல பண்ண திருமணத்துல இந்த பொண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அவர் ஒரு திருமணம் பண்ணிருப்பாரு, அவருக்கு ஒரு சகோதரி இருந்தா அந்த பொண்ணுக்கு சின்னம்மா தானே. அப்ப அந்த சின்னம்மா வந்து உங்களுக்கு வந்து விருப்பமா இருந்தா இதை கட்டாது, அதை கட்டிக்க. இதை கட்டிக்கிட்ட பிறகு நீ அதை கட்ட முடியாது. அல்லது இதை தலாக்கு விட்டு அதை கட்டிக்கலாம். ஏக காலத்துல ஒருவன் யாரை வந்து
வந்து மனைவியாக திருமணம் செய்து கொள்கிறானோ, திருமணம் செஞ்சாதான் மனைவி. அப்போ அந்த மனைவியுடைய சின்னம்மாவையும் மனைவியுடைய அத்தையும் ஒரே நேரத்தில் அவன் திருமணம் செய்து கொள்வது கூடாது. அப்ப ஒரே நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னா ஒரு நேரத்துல பல கோணங்கள்ல 2 திருமணங்கள்லாம் செய்யப்படும் வலியுறுத்தப்படுது. ஒவ்வொரு கோணத்திலையும் ஒரே நேரத்துல பண்ணக்கூடாது, இப்படி செஞ்சுக்கூடாது, அப்படி செய்யணும். மார்க்கம் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னு சொன்னா இது வந்து மிக மிக ஒரு அவசியமாகவும் இது ஒரு தேவையை செய்து இஸ்லாம் வந்து இவ்வளவு அழகான ஒரு சட்டத்தை சொல்லுது. ஏன்னா இதையெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இதைத்தாங்க சொல்லணும். அப்ப இது வந்து மிக மிக ஒரு முக்கியமாகவும் ஒரு மனுஷன் ஒவ்வொரு விஷயத்திலையும் சம்பந்தப்படாம இருக்கும். ஒவ்வொரு சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட சட்டங்கள்ல ஒவ்வொரு கோணத்தை சம்பந்தப்படாம இருக்கலாம். இதுல சம்பந்தப்படாம யாருமே இல்லை. திருமணம் செய்யாம யாருமே இருக்கிறது இல்லை. 1001 2001 தக்க காரணங்களுக்காக திருமணம் செய்யாம இருக்கலாம். அதுவும் மார்க்கம் தெளிவா சொல்லுது. அதற்கான வசதி இல்லைன்னு சொன்னா, அதற்கான ஆண்மை இல்லைன்னு சொன்னா, அதற்கான உங்களுக்கு வந்து நிர்வகிக்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னா நீங்க திருமணம் செய்ய வேண்டாம்னு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரே காலத்துல நம்மளுடைய மனைவியுடைய சின்னமாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த அத்தை நம்ம சின்னமாவை எப்போதும் கட்டக்கூடாது, அவர்களை ஏக காலத்தில் திருமணம் செய்வது கூடாது. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ பனாத்துல் அஹி ஓ பனாத்துல் அஹ்தி, சகோதரியுடைய மகளையும் சகோதரனுடைய மகளையும். எனக்கு அண்ணன், பெரிய அண்ணன் இருக்கிறாரு, அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு போதே ஒரு பொண்ணு இருக்குது கல்யாண வயசுல, இதை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா உலகளாவில் இதை யாரும் பண்ற மாதிரி தெரியல. ஆனா அதே ஸ்டேஜ் தான் சகோதரியுடைய மகள். இதை என்ன பண்றாங்க நம்ம சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா, இந்து சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா தான். அக்கா மகள் தான் அவங்களுக்கு வந்து முத என்ன செய்வாங்க, திருமணம் செய்வதற்கு நாடுவாங்க. அக்கா மகள் இல்லாட்டி தான் அடுத்ததை பார்ப்பாங்க. இப்ப அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்குது, அவர்களுக்கு அது கலாச்சாரமா இருக்கு, செய்யலாம். ஆனா அதை பார்த்து நாம் செஞ்சிடலாமா? அக்கா மகள் இருக்குது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. பல இடம் நடந்திருக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த அக்கா மகளை திருமணம் செய்தவர்கள் ரொம்ப சொற்பம் தான், அதிகமா சொல்ல முடியாது. ஆனால் 1 2 இருக்குதானே இருக்குது. அப்ப 1 2 இடங்கள்ல என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சொந்தம் விடுபட்டு போயிடக்கூடாது. அப்ப சொந்தத்தோட இங்க சொந்தம் எப்படி விடுபடாதோ அதே மாதிரி சொந்தத்தோட செட்டோடத்துக்கு எல்லாத்தையும் நகரத்தை போட்டுருவோம். அப்ப அந்த வேண்டாமா? அப்ப அக்காவுடைய சொத்து போயிடக்கூடாது. அப்ப சொத்து இருக்கும், இதை நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஆனா என்ன பண்றது, யாருமே தம்பிக்கு கட்டி வச்சுட்டேன்னு சொல்லி இந்த பெண்ணுடைய தாய், அதாவது அந்த பையனுடைய சகோதரிய சொல்வதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இந்த மாதிரி செய்திகளை கேட்டுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறதுக்கு காரணம் நம்ம யோசிக்கிறதுனால, செஞ்சு வச்சானே யார் செஞ்சு வச்சிருப்பாங்க கல்யாணம், அவன் போய் ரிசர்வ் கல்யாணம் பண்ணிருப்பானா, பண்ணிருப்பான், ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிருப்பானா, பண்ணிருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணிருப்பான், அவனும் பள்ளியாத்துல போய் நிக்கா பண்ணிருப்பான். அப்ப நிக்கா பண்ணி வச்ச ஆளை நம்ம யோசிச்சு பார்த்தோம் சொன்னா அவர் என்ன மார்க் அறிஞர், அறிஞர்னா என்ன, மார்க்கத்தை அறிஞராங்க அறிஞரு. மார்க்கத்தை யார் வந்து அறியவில்லையோ அவர்கள் அறிஞராக முடியாது. மார்க்கத்தை வந்து தெரிந்து கொண்டவங்க அறிஞராக முடியாது. அறிவது வேறு, தெரிவது வேறு. நான் ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க சொல்லும்போது நான் கேட்டுக்கலாம். இது ஒரு விஷயம் தெரிஞ்சவன். அறிதல்னா அவனே வந்து உளவுபூர்வமா இதுன்னு சொல்லி அவன் ஒவ்வொன்றையும் பிரிச்சு அதை அறியணும். ஒரு மொழியில பாண்டித்யம் அடையணும்னு சொன்னா ஒரு மொழியில நீங்க ஒரு வார்த்தை தான் தெரிஞ்சு வச்சிருப்போம், அதுக்கு இருக்கக்கூடிய இன்னும் பல வார்த்தைகளை அவன் தெரிஞ்சு வச்சாதான் அவன் அந்த மொழியில அறிஞராக முடியும். அதே மாதிரி மார்க்கத்தை அறிந்த அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு அப்ப இவர்கள் வந்து இந்த மாதிரி திருமணத்தை செய்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அவர்களுக்கு தவறு என்று எப்படி உணர்த்தப்படும்? அப்ப அதே மாதிரி அதை பாக்குற இன்னொருத்தம் பார்ப்பான், நம்ம அக்கா பொண்ணு நல்லா இருக்குது, நம்மளும் கட்டிக்கலாமே, நம்ம அக்கா தானே அப்படி என்று சொல்லி இது அப்படியே விஷயம் பெருகி பழுகி இன்னைக்கு எப்படி மற்ற விஷயத்தை கேட்கிறானோ, வரதட்சணை பத்தி பேச போனா உங்க மார்க்கத்துல நிறைய பேர் வாங்குறானுப்பா, சர்வசாதாரணம் அதுக்கு வந்து பாத்தி ஓதுறாங்களே அப்படி என்று மாட்டு மதம் கேட்கிற மாதிரி இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்ல போறோம். இந்த மாதிரி நீங்க அக்கா சகோதரியுடைய மகளை கல்யாணம் பண்றீங்க, இது வந்து முறை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்ல போனா உங்களால கட்டி வச்சிருக்கானே அப்படி என்று அவர்கள் கேட்கக்கூடிய லெவல்ல தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து திருமணம் நீங்கள் செய்யாதீர்கள். அண்ணனுடைய மகளும் அக்காவுடைய மகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. உரிமை தலைக்கும் தடுக்கப்பட்ட லிஸ்ட பார்த்துட்டு வரோம், அனுமதிக்கப்பட்டது வழங்க கூடாது. தடுக்கப்பட்ட லிஸ்ட்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், பனாத்துல் அஹி வ பனாத்துல் அஹ்தி, சகோதரனுடைய மகளும் சகோதரருடைய மகள்களும் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், உம்மஹாத்துக்கும் உள்ளதி அவனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். முதல்ல தாய்மார்கள் சொல்லும்போது பாலூட்டிய தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லல, நம்ம பாலூட்டிய தாய்மார்களும் சேர்த்து பார்த்தோம். ஆனா இங்க ஆயத்திலே அல்லாஹ் தஆலா பாலூட்டிய தாய்மார்களை சொல்றான், செவிலி தாய் என்று சொல்லி. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரி என்ற லிஸ்ட்ல வந்து சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு அபு சுஃபியான் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தா போன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே அவர்களுக்கு ஒரு மகள் இருக்குது. இந்த மகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அல் அஷ்ஜயி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர்கிட்ட போய் இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு விட்டுறாங்க.
இந்த குழந்தை வளர்ந்த பிறகு இந்த குழந்தை என்ன ஸ்டேஜ்? இப்போ மகளுடைய ஸ்டேஜ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்துள்ள மனைவியின் மகளுடைய ஸ்டேஜ் தான். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னுடைய சகோதரியான அபு சுஃபியானின் மகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு விருப்பம் உண்டா? யார் கேக்குறாங்க? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். இன்னொரு மகளும் அவர்களுக்கு இருக்குது. அப்ப வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய சகோதரியும் அபு சுஃபியானுடைய மகளுமாக இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை, என்னுடைய சகோதரி, தங்கை இந்த சகோதரி வருது, இந்த சகோதரி விஷயத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மு ஹபீபா கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இது என்ன நீ விரும்புறியா? இத முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன கேக்குறாங்கன்னா, இது என்ன நீ விரும்புறியா இந்த மாதிரி நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி? அப்படி சொன்னா அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் மட்டும் உங்களுக்கு முன்னாடியா இருக்கிறேன், நான் மட்டும் இருந்தா பிரச்சனை இல்ல, இன்னொரு வேணா நடப்பேன், ஏற்கனவே 4-5 மனைவிகள் இருக்கிறாங்க, அதே போல என்னுடைய சகோதரி அந்த பாக்கியத்தை அடையலுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவியா இருக்கணும்னா இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்ச மாதிரியே என்னுடைய சகோதரிக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனாலதான் நான் வந்து கேட்டேன், இல்லாம வேற எதுவும் எண்ணமும் கிடையாது அப்படின்னு கேட்டா, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவள் எனக்கு அனுமதிக்கப்பட்டவள் இல்லையே, நீ எனக்கு மனைவியா இருக்கிற வரைக்கும் அவளை நான் திருமணம் பண்ண முடியாது, 2 சகோதரியோ அல்லது இந்த மாதிரி இதே அடிப்படையில் தான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது வந்து உம்மு ஹபீபா சொல்றாங்க, நீங்க அபு சலமாவுடைய மகளை பெண் கேட்டதா நான் கேள்விப்பட்டேனே, அப்ப அதை கட்டுப்பது இது கட்டுறதுக்கு என்ன, அப்ப அதே ஸ்டேஜ் தானே இது அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிலாம் வந்து நான் கேட்கல, என்னுடைய மனைவி உம்மு சலமாவின் மகளையா சொல்ற, மறுபடியும் சந்தேகத்தை கிளியர் பண்றாங்க, உம்மு சலமாவின் மகளையா சொல்ற அப்படின்னா ஆமா அப்படிங்கிறாங்க. அவள் என் மடியில் வளர்ந்தவளாயிற்று. எங்க வளருது? வேற ஒரு ஆள்கிட்ட வளருது. வேற ஒரு ஆள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்னுடைய மடியில் வளர்ந்தோம்னா அந்த தகுதி, அந்த ஸ்டேஜ், எந்த ஒரு பெண்ணை நீங்க திருமணம் செய்றீங்களோ அந்த பெண்ணுடைய மகள் எல்லாம் உங்களுக்கு மகள் மாதிரி. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மடியில் வளர்ந்தவளையா கேட்கிற நீ, என்ன ஆச்சரியமா இருக்குது, அதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. அப்படியே ஒரு கோணத்துல அனுமதிக்கப்பட்டாலும் அபு சலமாவுக்கும் எனக்கும் சுவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி தான் பால் ஊட்டினார்கள். இந்த லிஸ்ட்ல நீ வந்து சேர்க்காட்டி கூட அந்த அபு சலமா இருக்கிறாரு, மௌத்தாப்பட்ட அந்த பெண்ணுடைய தகப்பனாரு, அவருக்கு எனக்கு ஒரு பெண்மணி பால் ஊட்டி இருக்கிறாங்க, அந்த பெண்மணியோட பேரு சுவைபா. அதனால அந்த ஒரு கோணத்தில் நான் திருமணம் செய்ய முடியாது. அவர் 2 கோணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மனைவிக்கு அவள் மகளா இருக்கிறதுனால அவளை திருமணம் பண்ண முடியாது, பொண்ணுக்கு தங்கையா இருக்கிறதுனால அவளை நான் திருமணம் பண்ண முடியாது. இந்த 2 லிஸ்ட் நீ பாக்காட்டியும் அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கும் எனக்கும் வந்து பால் ஊட்டியது ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால இந்த லிஸ்டையும் நான் திருமணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. புகாரியில 5006வது ஹதீஸ் இது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆகவே உங்கள் பெண் மக்களையோ, இது யாரை பார்த்து சொல்றது? மனைவிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்கள் பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய பெண் மக்களையோ அல்லது சகோதரியோ என்னிடம் திருமணம் செய்து கொள்ளும்படி உங்களுக்கு யாரும் பரிந்துரை செய்ய வேண்டாம். அப்போ சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாது, சகோதரியுடைய லிஸ்ட்ல திருமணம் செய்யக்கூடாது, மனைவியுடைய மகளையும் திருமணம் செய்யக்கூடாது, பால்குடி சகோதரர்கள் என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்யக்கூடாது என்பதை நம்ம தெளிவா பார்க்கிறோம். அப்போ பால்குடியுடைய தாயை நம்ம என்ன செய்யக்கூடாது? செவிலி தாய், அந்த தாயை திருமணம் செய்யக்கூடாது. தாயை எப்படி திருமணம் செய்யறது அப்படின்னு கேட்டா, இந்த காலகட்டங்கள்ல அன்னைக்கு வந்து இந்த வயது வரம்பெல்லாம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தங்களுடைய 25 வயதுல 40 வயது மதிக்கத்தக்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார் ஹதீஸ்ல பாக்குறோம். ஆனா இந்த 25-40க்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இல்லாட்டியும் ஒரு 10-15 வருஷம் வித்தியாசம் இருந்தது என்பது உண்மைதான். 10-15 வருஷம் வித்தியாசம் இருந்தது. சரியா 25 சரியா 40 ஆதாரம் இல்லையே தவிர, ஏன்னா அவர்கள் ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விதவையானவங்களா இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞரா இருக்கும்போது திருமணம் பண்ணியிருக்கிறதுனால வயசு அதிகமா தான் இருந்திருக்கு. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த சமுதாயத்துக்குள்ளார இந்த வயது அதிகமா இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. அப்ப ஒரு 17 வயசு 15 வயசுல ஒரு பெண்மணி பால் கொடுப்பதற்கு தகுதியுடையவளாகிறா. நம்ம பாக்குறோம் 13 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க, 14 வயசுல குழந்தை கொடுத்தா பால் இருக்க போகுது. அப்ப அந்த பால் குடிச்சவன் வந்து ஒரு 20 வயசு பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 40. அதே ரசூலோட ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து கட்டிக்கலாமான்னா கட்டக்கூடாது. உங்களுக்கு பால் ஊட்டிய செவிலி தாய்மார்களையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, உங்களுடைய பால் குடி வழி சகோதரிகளையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஏற்கனவே நேரடி சகோதரிகளை சொன்ன மாதிரியே அல்லாஹ் தஆலா இங்க பால் குடி பந்தங்களை வரிசையா சொல்லிட்டு வரான். இந்த பால் குடியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து தெளிவா சொல்றாங்க. ஒரு சகோதரர் வந்து என்ன செய்யறாருன்னா, நேரா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்து நுழைறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில 5099 நம்பர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இருந்தார்கள்.
நான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் யாரோ ஒரு மனிதர் உள்ளே செல்ல அனுமதி கேட்கும் குரலை கேட்டேன். பக்கத்துல தான் வீடு. அனுமதி கேட்டேன். அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இதோ உங்கள் வீட்டுக்கு, ஹப்ஸாவின் வீட்டிற்கு செல்ல ஒருவர் அனுமதி கோருகிறார் என கூறிய போது அவர் தந்தையின் சகோதரர் குறித்து சொன்னார்கள். நான் இன்னார் அவருடைய தந்தையின் சகோதரை குறித்து சொன்னார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளார ஒரு ஆண் மகன் என்ன செய்றாரு, உள்ள போறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் சகோதரருடைய லிஸ்ட்ல சேர்ந்தவர். ஆனா சகோதரர் இல்ல, பால்வழி சகோதரர். அந்த மாதிரி சொல்றாரு, பால்குடி வழி சகோதரர்னால அவர் சகோதரர் தான், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, இன்னார் உயிரோடு இருந்திருந்தால் என்னை திரையின்றி சந்திக்கிறதுக்கு அனுமதி இருந்திருக்கும் தானே என்று சொல்லி என் பால்குடி தந்தையின் சகோதரை பற்றி கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பால்குடி வழி சகோதரர் இருந்தார் இல்லையா, அவர் இல்ல, மொத்த போயிட்டாரு. அவரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என்னுடைய தந்தையுடைய இந்த பால்குடி சகோதரர் நீங்க உயிரோடு இருந்தா என்னை அவர் தலையில துணி இல்லாம பார்க்கலாம் தானே, திரையின்றி என்னை சந்திக்கலாம் தானே, மற்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த மறைவு இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா சந்திக்கலாம் தானே, அதுல ஒன்றும் தடை இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறப்பு எந்த உறவுகளை எல்லாம் மனமுடிக்க முடியாத நெருக்கத்தை உண்டாக்குவோம். பிறப்பின் மூலம், இப்ப என் கூட ஒரு சகோதரி பிறந்துச்சுன்னா அந்த சகோதரியை நம்ம திருமணம் பண்ண முடியாது. அதே மாதிரி நெருக்கமான ஒரு உறவாயிடும். அவர்களுடைய அலங்காரத்தை நம்ம பாக்குறதுக்கோ, அவர்கள் தலையில துணி இல்லாம இருக்கு, சர்வ சாதாரணமா மற்ற நேரத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம கிட்ட அந்த பெண்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம் தானே. அந்த மாதிரி பிறப்பு எந்த உறவுகளை எல்லாம் முடிவு செய்யுதோ, எந்த உறவுகளை எல்லாம் மனம் முடிக்க கூடாது என்ற நெருக்கத்தை ஏற்படுத்தோ, அது எல்லாம் பால்குடியும் ஏற்படுத்திவிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பால்குடியாக இருக்கக்கூடிய இந்த சகோதரியை நாம் எந்த ஒரு குணத்திலும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், பால்குடி என்று சொல்லக்கூடியது அந்த காலத்துல இருந்த மாதிரி இல்லாட்டியும் வேற ஒரு கோணங்கள்ல சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல இங்க பால்குடி வந்துடும். ஒரு சில குழந்தைங்க பிறந்தவொன்னு என்ன ஆயிடுதுன்னா, தாய்மார்கள் இறந்து போயிடுறாங்க, ஆஸ்பத்திரியில பாக்குறோம். அவர்களுடைய பிரசவ வேதனையில இன்ன பிற நோயின் காரணமாக குழந்தை பிறந்தவன் தாய் இறந்து போயிடும். இந்த குழந்தைக்கு யாராச்சும் பால் கொடுப்பாங்க. அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய நாத்தனாமாருக்கு திருமணம் பண்ணி அவர்களுக்கு குழந்தை இருந்தா பால் இருந்துச்சுன்னா இந்த பால் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்தது மாமன் பொண்ணு அத்தை பொண்ணா இருக்கும். ஆனா அதை இவர்கள் ஞாபகம் வச்சு என்ன செய்யுதுன்னா, இது பால் குடி, இது பண்ணிடக்கூடாது என்று சொல்லி ஒரு முஸ்லீம்ல ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது, ஒரு முஸ்லீம் இதெல்லாம் பார்க்கணும், இதுதான் வணக்கம். அப்ப எந்த நேரத்துல என்ன நடக்குது, எதை அல்லாஹ் தஆலா அனுமதிச்சிருக்கிறான், எதை தடுத்திருக்கிறான் என்பதுல கண்ணு கருத்துமா இருக்கணும். எப்படி ஒரு பொருளை பற்றி ஒரு ஸ்டோர் கீப்பரா நம்ம இருக்கிறோம், அங்க ஒரு பொருள் 12 பீஸ் இருக்குது, ஒருத்தர் தூக்கி போறான், பரவாயில்ல தூக்கி போ அப்படின்னு விட மாட்டோம். என்ன தூக்கி போறீங்க அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சுக்குவோம். ஏன், இதுக்கப்புறம் அவனுக்கு கேட்பான், அவனுக்கு நம்ம இந்த லிஸ்ட் கொடுத்தாகணும். அந்த ஸ்டோர் நம்ம கிளியர் பண்ணும் பொழுது நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு தான் அங்க போகணும். ஒரு வேலை செய்யும் பொழுது நாம் எப்படி அந்த பொருளை எல்லாம் கண்காணிக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த துனியாவில் வாழக்கூடிய நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய அமல்களை, நம்மளுடைய திருமணமா இருக்கட்டும், நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் கேட்பான், வறுமையில கேட்பான், அவன் பார்த்துட்டு இருக்கிறான், விசாரிக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப கண்காணிப்பா இருக்கணும். என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்கள் மனைவியரின் தாய்மார்கள், அதாவது மாமியார்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஒரு தடவை நீங்க திருமணம் பண்ணி தலாக் விட்டுட்டாலும் அவங்க மாமியார் தானே. திருமணம் செஞ்சு அந்த மனைவியை நீங்கள் தலாக் விட்டுட்டாலும் அல்லது இறந்து போனாலும் மாமியார் ஸ்டேஜ்க்கு யார் வந்துடுறாங்களோ அவர்களையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பெண்ணை மனம் செய்து அவளோடு சேர்ந்து விட்டால் அவளின் முந்தைய கணவனுக்கு பிறந்த உமது கண்காணிப்பில் இருக்கும் மகளையும் நீங்கள் மனம் செய்யக்கூடாது. இதை ஏற்கனவே அந்த விஷயம் நம்ம பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மகளை பற்றி கேட்கும் பொழுது அவளுடைய மடியில் வளர்ந்தவர் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான லிஸ்ட்லயும் நம்மளுடைய மனைவியுடைய மகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. ஆனா அந்த இடத்துல மட்டும் ஒரு விதிவிலக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த இல்லம் தக்கூனு தஹர்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைஹிம். ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து அந்த பெண்ணோடு நீங்க ஈடுபடல, தாம்பத்திய உறவுல ஈடுபடாம அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போய் இவ்வளவு கண்ணோட அவளை கட்டி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்தா நீங்க இவர்கள் அப்படியே விட்டுட்டு நீங்க அந்த பெண்ணை திருமணம் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த தாம்பத்திய உறவுல ஈடுபட்டீங்கன்னா அவ உங்களுக்கு மகள் ஆயிடலாம். நிக்கா என்ற ஒப்பந்தம் இருக்குது, அது ஒண்ணுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். நிக்கா என்ற ஒப்பந்தம் ரிஜிஸ்டர்ல இருக்கிறோமே, 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுறோமே, இது ஒப்பந்தம் தான், இதுக்கு பயப்படணும், சாட்சி வைக்கிறோம், அல்லாஹ் தஆலா இதுக்கு சாட்சியா இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, இந்த ஒப்பந்தம் உறவை ஏற்படுத்தாது, ஒப்பந்தத்தை ஏற்படுத்திடும். இது உறவை ஏற்படுத்துமானா உறவு தாம்பத்தியவரோட ஈடுபட்ட பிறகுதான் உறவு, அது வரைக்கும் இல்லை. இந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி கொடுத்த திருமணம் எப்படி இருக்குன்னா, திருமணம் அன்னைக்கு விருந்து வேணாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் நீங்க என்னைக்கு செஞ்சீங்களோ அன்னைக்கு விருந்து வேண்டாம், அதை நீ பறை சாற்றாத, யாருக்கும் சொல்லாதேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
திருமணம் செஞ்சு தாம்பத்திய உறவுல ஈடுபட்டு அதற்கு பிறகு நீ வந்து என்ன செய், வலிமா என்ற விருந்தை கொடு. அப்படிதான் இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா 2 நாளுக்கு பிறகு 3 நாளுக்கு பிறகு அல்லது மறுநாள் தான் வலிமா விருந்து கொடுத்ததான் நம்ம எல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோமே தவிர அன்னைக்கே ஒரு விருந்து கொடுப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப ஆதாரம் இல்லாத செயல் ஒரு முஸ்லிம் எந்த ஒரு குணத்தையும் செஞ்சிடக்கூடாது. அப்ப திருமணம் எப்படி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு மத்தியில் நம்ம முழுக்க ஹதீஸ் எடுத்து பார்த்தாதான் அதை முழுசா விளங்க முடியும். ஆனாலும் லேசாக நீங்க தெரிந்து கொள்றது சொல்றேன். ஏன் இப்படி இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான காரணங்கள் தான். நீங்க திருமணம் செய்றீங்க, அந்த திருமணம் நீங்கள் செய்த பெண்ணும் அல்லது உங்களுக்கு வேறு சில காரணங்களாலும் நிக்கா ஆன பிறகு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. விருப்பம் இல்லாத பல காரணங்கள் இருக்குது. அன்னைக்கு நான் ஜாடமாடையா பார்த்தேன், நீங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் கட்டிட்டு அழுவ சொல்றீங்களா? நீ விட்டுரு. அதுக்கு இந்தா கிடையாது, ஒண்ணு கிடையாது, மகன் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ விட்டுருலாம். யாருன்னு தெரியுமா? யாருக்கு தெரியாது. 4 பேரோட முடிஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொருத்தவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஆனா இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்க வந்து பெரிய ஒரு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பயந்தா விடாம இருக்கும். இதுக்கு பயந்து 4 பேர் தெரிஞ்சு போச்சு, என்னடா பண்றது? அப்ப இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மூமினான ஆணையோ ஒரு மூமினான பெண்ணையோ இஸ்லாம் வந்து நிர்பந்தப்படுத்தல. நீ பாரு, நல்ல முன்ன முன்கூட்டியே பார்த்துக்க, கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் தாம்பத்திய உறவுல ஈடுபடு. இது ரொம்ப முக்கியம். திருமணம் என்று செய்யக்கூடியது வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நோக்கம். அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான குடும்பம் என்ற ஒரு கட்டுக்கோப்பு, இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மிக மிக தாம்பத்திய உறவு என்பது ஒரு இன்றியமையாதது. இதை வந்து யாரும் மறுக்கவும் முடியாது, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்ப இந்த அளவு வந்து ஒரு மிக மிக ஒரு அவசியமான ஒன்றை கருதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தா பார்த்து ஒரு ஆள் முகத்தை பார்த்து இவர் தாம்பத்திய ஒரு தகுதியானவன் இடப்பட முடியாது. அது அல்லாஹ் வெளியே காட்டி வைக்கல மனுஷனுக்கு. எப்படி ஒருத்தனுக்கு வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெளியில் நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்ப இதுல அவன் வந்து தகுதியற்றவனாக அல்லது தகுதியற்றவளாக இருந்தால் மறுநாள் என்ன செஞ்சிரு, நீ பாட்டுக்கு வழி பார்த்துட்டு நான் வழி வரவே தட்டு வராது அப்படி என்று சொல்லி மார்க்கம் அதை மிகவும் வந்து என்ன சொல்றது வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய், நீ தாம்பத்தியவரோட ஈடுபடு, கட்டுப்படி அவரோட நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு அதற்கு வந்து எல்லாம் உடன்பட்டு சரி என்று சொன்னா அப்படி இருந்துராது. 4 பேருக்கு நீ அறிவிச்சு 4 பேரை கூப்பிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, என்ன அப்துல் ரஹ்மானே ஒரு ஆட்டையருக்கு விருந்து கொடுக்க கூடாதா? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன அர்த்தம்? 4 பேருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? அப்ப நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லி நீங்கள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாம கூப்பிட்டு ஒரு விருந்தை வச்சு உங்களுடைய திருமணத்தை நீங்கள் பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டீர்களே ஆனால் அவளுடைய மகளை திருமணம் செய்து உங்களுக்கு கூடாது. அப்படி திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த பெண்ணோடு நீங்கள் வீடு கூடாமல் இருக்க வேண்டும். அப்படி வீடு கூடாமல் இருந்து நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல தடை இல்லை. அப்ப திருமணம் பண்ண பிறகு தலாக் விட்டு என்ன செய்யலாம், அவருடைய மகளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாதிரியான சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாம அல்லது கடந்த காலத்துல எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவமே வராதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து ஒரு குறைவான அறிவுடையவனாகவோ அல்லாஹ்வோட நம்ம அறிவுடையவராக நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் வேணா இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு மனித சமுதாயத்திற்கு இறுதி நாள் வரைக்கும் தேவைப்படுதா இல்லையா? அப்ப அவன் எங்க இருந்து கொண்டு வருவான்? அவன் எக்ஸ்ட்ரா பிரிண்டா போட முடியும், போட முடியாது. அப்ப இருக்கக்கூடிய பக்கம் அதை யாரும் அதிகரிக்கிறதுக்கான அதிகாரமோ அல்லது அருகதை அவனுக்கு கொடுக்கப்படல. ஒரே முறை வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு இந்த மார்க்கம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா குழந்தையும் அல்லாஹ் அழைச்சி ஆராய்ச்சி இந்த மாதிரி சொல்றான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவிகளையும் மருமகளையும் நீங்கள் திருமணம் செய்வது கூடாது. மருமகள் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, திருமணம் பண்ணக்கூடாது. மகன் ஒண்ணு இருக்கிறான், கல்யாணம் பண்ணி அவன் வந்து மௌத்தா போயிட்டான் இல்ல தலாக் போயிட்டான், அந்த பொண்ணு அப்பங்காரம் பண்ணிக்கலாமான்னா கூடாது. இதையும் கவனிக்க சொல்லுது இஸ்லாம். இதைத்தான் வந்து நம்ம ஜெயித் இப்னு ஹாரிஸாவோட விஷயத்துல பார்த்தோம். நேரடியா நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தோம்னா அந்த ஜெயித் இப்னு ஹாரிஸாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஜைனப் பின் ஜஹ்ஷ் வந்து யாரு? மருமகள் தான் நம்மளுடைய கோணத்துல பார்த்தோம்னா. ஆனா இஸ்லாம் இல்லைங்க, உங்களுடைய முதுகந்தண்டிலிருந்து பிறந்தவர்கள் தான் உங்களுக்கு மகன், அல்லது உங்கள் பால் குடி வழியில் இருந்தா அவன் மகன், அந்த மகனுக்கு மனைவியா இருந்தா அதை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அதற்கு பிறகு வந்து ஒரே ஏக காலத்துல 2 சகோதரிகளையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. இது ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து ரொம்ப தெளிவா சொல்றான், வான் தஜ்மவு பைனல் உக்தைன், 2 சகோதரிகளை நீங்கள் ஏக காலத்துல திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் இல்லாமா கது சலாம், இதற்கு முன்னால் நடந்து விட்டதை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதற்கு முன்னால் நடந்து விட்டதுன்னு சொன்னா இப்போ எனக்கு நான் ஏற்கனவே 2 சகோதரியை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதற்கு முன்னால் நடந்து அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படி விளங்கக்கூடாது.
இதற்கு முன்னால் நடந்து விட்டதை தவறு என்று அல்லாஹ் கண்டுபிடிக்க மாட்டான். தவறு என்று சொல்லி உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? 2 மனைவி நீங்கள் வச்சிருந்த 2 சகோதரிகளாக இருந்தா நீங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது விளங்கி கொண்டால், இன்னைக்குதான் உங்க ஆயத்து இந்த காதுல விடுவதுன்னா உண்மையிலேயே அந்த அல்லாஹ் அந்த தூதரையும் நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா ஒரு சகோதரி நீங்க விவாகரத்து பண்ணிடணும், ஒரு சகோதரியோட தான் நீங்க திருமணம் நடத்தணும். ஏக காலத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றோம், அது உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, தலாக் கொடுத்துட்டு அல்லது மௌத்தா போயிடுச்சு, இன்னொரு சகோதரி திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா ஏக காலத்துல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா 2 சகோதரிகளை நீங்கள் மனம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில மிக தெளிவா சொல்லியிருக்கிறான். ஆனாலும் நம்ம பகுதிகளில் சர்வ சாதாரணமாக இந்த 2 சகோதரிகளை திருமணம் பண்ண விஷயம் நிறைய இருக்குது. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 1-2 தேரும். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி விஷயம் தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம், அது பக்கத்து வீட்டுல நடந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி 2 சகோதரி திருமணம் இந்த மாதிரியான திருமணங்களையும் அந்த மாதிரியான பள்ளிவாசல்களை போய் நிக்கா செய்யலாம். அப்ப எந்த கோணத்துல அவர்கள் நிக்கா செய்து வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாக தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்த இவன் சர்வ சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கிறானா, அப்ப இவன் எந்த கோணத்துல நம்ம முஸ்லீம் சொல்றது, எந்த விதத்துல இவன் மார்க்கத்தை உணர்ந்தான்னு சொல்றது, அல்லது அதை நிக்கா செய்து வச்சவர்களை நாம் என்னவென்று சொல்றது விளங்கல. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. அறியாமை காலத்திலேயோ அல்லது தெரியாமலோ நேற்று வரைக்கும் நடந்திருக்க விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான்ப்பா. ஏன்னா அவன் மிகவும் கருணையுடையவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான். அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பந்தங்களை, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெண் மக்களாக இருக்கக்கூடிய யாரையும் ஒரு முஸ்லிம் திருமணம் செய்துவிடக் கூடாது என்று சொல்லிட்டு அதற்கு அப்புறமும் பல விஷயங்கள் இருக்குது. அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், போர்ல பிடிபட்டு உங்களுடைய ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவன் உள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க. கல்யாணம் பண்ணி நீங்க போறீங்கன்னு சொன்னா அவனுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் இருக்கிறான், அடிக்கடி சண்டை ஏதாச்சும், அவன் பணம் போட்டு போறான், நீ வா கட்டிக்கிறேன், இப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனா அதே சமயத்துல அடிமைகளாக பிடிக்கப்பட்ட அவங்களுக்கு கணவன் இருப்பான், அந்த நாட்டுல அவன் இருப்பான். இங்க இவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த கணவன் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாட்டின் மூலமாக அடிமையாக்கப்படும் பொழுதும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வரும் பொழுதும் அவருடைய திருமண உறவு அருந்து போயிடும். ஒரு பெண்மணி கணவனுடைய தொல்லை தாங்காம ஏற்கனவே நல்ல அன்பாவே இருக்குன்னு வச்சுக்கோமே, மார்க்கத்தை ஏற்றுட்டு முஸ்லீம் ஆயிட்டான்னு சொன்னா திருமண பந்தம் தானா அருந்து போயிடும். எப்போ இவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலோ அப்ப அந்த நிமிஷம் அவன் யாரும் இல்ல, கணவன் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான், மூமினான ஆண்களுக்கு மூமினான பெண்கள் தான் என்ன இருக்க முடியும், மனைவியாக இருக்க முடியும். முஷ்ரிக்கு மனைவியா இருக்க முடியாது. அப்ப திருமணத்துக்கு பந்தம் இருந்தாலும் எப்போ ஒரு ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளானோ அவனுடைய மனைவி இல்லை, திருமணம் முறிந்து விட்டதுங்கிற அல்லாஹ் தஆலா ஆட்டோமேட்டிக்காக. நீ தலாக்கு சொல்ல வேணா, நீ குலாவ விட வேணா, நீ கோர்ட்டுக்கு போகணும், ஒன்னும் செய்ய வேணாம், தானாவே என்ன ஆயிடும், அந்த பந்தம் அருந்து போயிடும். அந்த மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பெண்களுக்கு என்ன ஆயிடும், அங்க இருந்து அங்க ஒரு புருஷன் இருப்பான், அது சரிட்டோர்ல மார்க்கம்னு சொல்லிட்டு அவங்க இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே லிஸ்ட் தான் அல்லாஹ் சொல்றான், அடிமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கே கணவன் இருந்தாலும் அவன் கணவன் கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த பெண்ணை நீங்க திருமணம் பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ளார ஊருக்குள்ளார தெரிஞ்ச சொந்த பந்தத்திலேயோ ஒரு பெண்மணிக்கு இன்னொரு கணவன் இருந்தான்னா அந்த விவாகம் முடிகிற வரைக்கும் ஒரு மூமினான ஆண் அந்த பெண்ணை என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. உங்களுடைய ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவன் உள்ள பெண்களை நீங்கள் மனம் முடிப்பது விளக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியதாகும் சொல்லி அதுக்கு அடுத்த ஆயத்துல சூரத்து நிசாவுல 24வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் பலவந்தப்படுத்தி யாரையும் மனைவியாக்கியாதீங்க. 4வது அத்தியாயத்திலேயே 19வது வசனத்துல என்ன சொல்றான், எந்த ஒரு பெண் இருக்குது நமக்கு விருப்பமா இருக்குது, அவ உடன்பட மாட்டேங்கிறா, கட்டுப்படுத்தி மிரட்டி ஏதாச்சும் ஒன்று சொல்லி திருமணம் பண்ணிக்கலாமா? அதுவும் கூடாதுங்க. நீங்க விருப்பப்பட்டுதான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும், திருமணம் செய்து வைக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா பிஹில்லுல் லகும் அன் தரிசுன் நிசா கரஹா, அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை மிரட்டி ஏதாச்சும் சொல்லி இல்லாட்டி நான் செத்துருவேன், விஷம் குடிச்சிருவேன்னு சொல்லி நீங்க திருமணம் செய்து வைக்கிறதோ திருமணம் செய்து கொள்வதோ ஒரு மூமினுக்கு ஆகுமானதல்ல, விளக்கப்பட்டிருக்குது, தடுக்கப்பட்டிருக்குது, ஹராம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்றான். இன்னும் தங்களுடைய தந்தையுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள், இதை நேரத்தை நம்ம விவரமா பார்த்துட்டோம். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இணை வைக்கக்கூடிய பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். பாக்கணும், இன்னைக்கு ஒரு சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மாற்று மதத்துல இருக்கக்கூடியவங்களை கூட திருமணம் செய்யறாங்க. மாற்று மதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம பொதுவா யூத கிறிஸ்தவர்களை சொல்ல முடியாது. ஏன்னா யூத கிறிஸ்தவர்களை சேர்ந்த பெண்களை அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கி இருக்கான். யூத கிறிஸ்தவ பெண்களை நமக்கு அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கிறாங்க. நம்ம பின்னால பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, இணை வைக்கக்கூடிய பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செஞ்சுட்டாங்க. அவன் ஈமான் கொண்டா திருமணம் செஞ்சீங்க. அதே மாதிரி இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரியே, உங்களை கவர்தல் இருக்குது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவன் பார்த்துக்கு ஒரு நடிகை கற்பனை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கணும், மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல, அதே இருக்குன்னு நினைக்கலாம்.
அப்ப இந்த மாதிரி ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு முஸ்லீம்ல கிடைக்கல, ஒரு இந்து பெண் இருக்குது அழகா இருக்கு, திருமணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்க, அவள் ஈமான் கொள்ளணும். ஏன்னா ஒரு இணை வைக்கக்கூடியவள் ஒரு முஸ்லீமுக்கு வந்து மனைவியா இருக்க முடியாது. அதே மாதிரி இணை வைக்கக்கூடிய ஆணுக்கு ஒரு முஸ்லீம் வந்து மனைவியாக முடியாது. அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான், இணை வைக்கக்கூடிய பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரியே, உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிற, ஆசையா இருக்கு, அழகா இருந்தா கூட முடியாது அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. கூடாது, இது ஹராம். இன்னும் வந்து அவளை விட மூமினான ஒரு அடிமை பெண் உங்களுக்கு சிறந்தவள், அதை விட ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறா ஆனா மூமினா இருக்கிறா, இது உங்களுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமினான பெண்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். இந்த இடத்துல ஒரு சட்டம் கூட நமக்கு கிடைக்குது. அதாவது பெண்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், ஆண்களை வந்து சொல்லும் பொழுது உங்களுடைய பெண்களை திருமணம் செய்து வைக்காதீர்கள். அப்புறம் ஆண் வந்து என்ன செய்யறான்னா தன்னுடைய விருப்பத்துக்கு போய் திருமணம் செய்யலாம். பெண் வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு போய் திருமணம் செஞ்சுக்க முடியாது. அது ஒரு வந்து அவருடைய சகோதரனோ அல்லது ஒரு காப்பாளனோ அல்லது தந்தையோ, தந்தையோட யாராச்சும் ஒருத்தர் வந்து வலியாக இருந்துதான் என்ன செய்யணும், திருமணம் செய்து வைக்கணும். அது அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். இணை வைக்கக்கூடிய பெண் வந்து உங்களை கவரக்கூடியவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை உங்களுடைய மூமினான பெண்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, திருமணம் செய்து வைக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண்மகன் உங்களை கவர்ச்சி விட்டுபவனாக, உங்களுக்கு விருப்பம் உள்ளவனாக, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, அதை விட மூமினான ஒரு அடிமை உங்களுக்கு மேலானவன் அப்படின்னு சொல்லி மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 221வது வசனத்துல அறிவுரை சொல்றான். இப்படிலாம் செய்யாதப்பா, இது வந்து சரியில்லை, இதை விட இதை கட்டிக்க, இதுல உனக்கு கயிறு இருக்குது. நீ நினைப்ப உன்னுடைய பார்வைக்கு தெரியுதுன்னா அல்ல, ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும், அழகா இருக்கிறதுக்காக கட்டி விளையாடுறது கேட்கும். குழந்தைக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கி கொடுப்போமா? வாங்கி கொடுக்கூடாது, அதுல ஆபத்து இருக்குது, இதுல வந்து பிரச்சனை இருக்குது. இவன் பாட்டுக்கு மூமினா இருப்பான், அவன் முஸ்லிக்காக திருமணம் ஆயிடும், அதுக்கப்புறம் கேட்டா 2 பிள்ளைங்க ஆயிடும், எம்மதமும் சம்மதம் சொல்லுவான். எப்படி சம்மதம் ஆகும்? சம்மதமே ஆகாது, அப்புறமேல அந்த பிள்ளைங்க சம்மதமும் ஆகாது. எவன் கட்டிக்குவான்? இந்து பொண்ணு வருதா, முஸ்லீம் பொண்ணு வருதா? இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒண்ணு இங்க வா, இல்லாட்டி அங்க போ. இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலங்கிறது இங்க ஒரு மூமினுக்கு கிடையாது. அவன் இந்துன்னு சொல்றதா, முஸ்லீம் சொல்றதா, கிறிஸ்டின் சொல்றதா, முஸ்லீம் சொல்றதா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்காலத்துல வந்துடக்கூடாது. ஒரு மதம் என்று சொல்லக்கூடியது, ஒரு மார்க்கம் என்று சொல்லக்கூடியது அவருடைய விருப்பத்தை சார்ந்தது. கட்டாயப்படுத்தி நீங்க பண்ணாதீங்க. விருப்பம் சொல்லிட்டு போங்க. திருமணம் பண்றதா இருந்தா ஒண்ணு இங்கே வா, இல்லாட்டி போ.